திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி என் முன்னோர்களின் ஆசியோடு இன்றைய வாஸ்து வகுப்பிற்கான ஒரு நாள் இலவச முன்னோட்ட வகுப்பு. இந்த வகுப்பிற்கு வருகை புரிந்துள்ள அனைத்து நண்பர்களையும் ஜோதிட ஆர்வலர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். இந்த அற்புதமான வகுப்பை நமக்கு ஏற்பாடு செய்து கொடுத்த சுக்ரன் டிவி ஆசிரியர் ஐயா துரைராஜ் ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்து இன்றைய வகுப்பு அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு தொடங்க இருக்கிறோம். இந்த வகுப்பு அப்படிங்கிறத தொடங்குறதுக்கு முன்னாடி என்னை பத்தி ஒரு 2 நிமிஷம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இன்ட்ரோ கொடுத்துறேன். நேம் அப்படிங்கிறது அஸ்ட்ரோ வாஸ்து எஸ் சதீஷ்குமார். நம்ம எங்களுடைய பரம்பரையில 3-4 தலைமுறையா வாஸ்து மற்றும் ஜோதிட தொழில நம்ம முதன்மையா எடுத்து நம்ம உங்களோட குலத்தொழிலாக இதை நம்ம பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். நம்ம இந்த தொழில் மேல உள்ள நான் ஒரு எம்டெக் படிச்ச ஸ்டூடெண்ட்டு. ஒரு 10 வருஷமா இந்த வாஸ்து மேல இருக்கிற ஒரு அதீத காதல்னால இந்த முன்னோர்கள்ட்ட இருந்து நம்ம இந்த விஷயத்தை கத்துக்கிட்டு பிளஸ் சில குருமார்கள்ட்ட இருந்து சில விஷயங்களை நம்ம கத்துக்கிட்டு இதை நம்ம கடந்த ஒரு 2-3 வருடங்களாக வகுப்புகளாக நம்ம எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். லாஸ்ட் டைம் ஒரு 4 months பிஃபோர் இலங்கை யாழ்ப்பாணத்துல போய் நேரடி வகுப்பு அப்படிங்கிறது நம்ம பண்ணிட்டு வந்தோம். அப்ப இங்க ஒரு 5 பேட்ச் அப்படிங்கிறது ஆன்லைன்லயே நம்ம பண்ணிட்டு இப்போ நடக்க போற பேட்ச் 6வது பேட்ச் தொடங்க இருக்கு. அந்த 6வது பேட்ச் தொடங்குறதுக்கு ஆன முன்னோட்ட வகுப்பு தான் இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய வகுப்பு. நம்ம இந்த வாஸ்து வகுப்புல நம்மளுடைய கிளாஸ்ல இதுக்கு முன்னாடி கலந்துக்கிட்டவங்க யாராவது இதுல இருக்கீங்களா? அல்லது இதுக்கு முன்னாடி நம்மளுடைய முன்னோட்ட வகுப்பு ஏதாவது நீங்க அட்டன் பண்ணிருக்கீங்களா? ஃப்ரீ கிளாஸ் ஏதாவது அட்டன் பண்ணிருக்கீங்களா? கொஞ்சம் சும்மா பேசுங்க, ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு வகுப்பு தொடங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் சார். வணக்கம். கிருஷ்ணகிரில இருந்து சீனிவாசன் பேசுறேங்க ஐயா. வணக்கம் சார். வணக்கம் சொல்லுங்க. லாஸ்ட் கிளாஸ் நான் அட்டன் பண்ணிருந்தேங்க ஐயா. ஓகே சார். ஓகே ஓகே. நல்லபடியா இருந்துச்சு. இப்போ உங்களுடைய லிங்க் கிடைச்சிங்கய்யா. ஓகே ஓகே சார். அதனால மறுபடியும் உங்க கிளாஸ் அட்டன் பண்ணிட்டோன்னு ஒரு ஆசை, அதனால ஜாயின் பண்ணிருக்கீங்க. ஓகே ஓகே. நன்றி நன்றிங்க ஐயா. நன்றி சார். நன்றி நன்றி. வேற யாராவது நம்ம கிளாஸுக்கு முன்னாடி டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணிருக்கீங்களா? இல்ல நம்ம கிளாஸ் ஏதாவது வேற வகுப்புல ஜாயின் பண்ணிருக்கீங்களா? சார் நான் ஏற்கனவே அட்டன் பண்ணேன் கிளாஸ். அட்டன் பண்ணீங்களா சார்? ஆமா சார், அறிமுக கிளாஸ். ஓகே ஓகே ஓகே. வாஸ்து கிளாஸ் அட்டன் பண்ணிருக்கீங்க. ஓகே. ஆமா. ஓகே நன்றி நன்றி. சார் சாந்தகுமார் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். லாஸ்ட் கிளாஸ் அட்டன் பண்ணேங்க சார். இப்போ ஓகே சார். ஓகே ஓகே. தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே. இன்னைக்கு அதாவது ஒரு 2 பேர் 3 பேர் மட்டும் அட்டன் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே நியூ மெம்பர்ஸாக தான் இருக்கீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளோட வகுப்பு அப்படிங்கிறது அடிப்படையிலிருந்து நம்ம தொடங்குவோம். எந்த இடத்துலையும் எந்த விதமான சந்தேகங்கள் அப்படிங்கிறது புரியல அப்படின்னாலும் நீங்க நிப்பாட்டி அதை கேட்டுட்டு நம்ம அடுத்த ஸ்டெப்ல நம்ம தொடங்கலாம். நம்ம வகுப்பு அப்படிங்கிறது ஒரு ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். அதாவது ஒரு குரு மாணவர் அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் எல்லாம் கிடையாது. ஒரு ஃப்ரெண்ட்லியா ஒரு ஃப்ரெண்டுகிட்ட நம்மளுடைய சந்தேகங்கள் அப்படின்னு இருந்தால் எப்படி நீங்க கேட்பீங்க அப்படிங்கிறது மாதிரி தயங்காம உங்களுடைய சந்தேகங்கள் அப்படிங்கிறது கேட்டு நம்ம அடுத்த ஸ்டெப்ல மூவ் ஆகும். இந்த வாஸ்து அப்படிங்கிறது இன்னைக்கு இல்லாம எந்த இடத்துலையும் வாஸ்து அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு வேலை அப்படிங்கிறது கிடையாது. ஒரு கட்டடம் அப்படிங்கிறது ஒரு சின்னதா கட்டினாலும் சரி, ஒரு சின்னதா ஒரு மாட்டு செட்டுக்கு போட்டாலும் சரி, சின்னதா ஒரு கார் செட்டு போட்டாலும் சரி, எல்லா இடத்துலையும் இந்த வாஸ்து அப்படிங்கிறது இருக்கு. அது எப்படி செயல்படுகிறது? இந்த நவீன காலத்துல இந்த தொழில் முறையா இந்த வாஸ்து அப்படிங்கிறது எப்படி பண்ணலாம்? எது எது சரி, எது எது தவறு, வாஸ்துல எது உண்மை, எது பொய், வாஸ்து அப்படிங்கிறது எதை வச்சு ஐடென்டிஃபை பண்றாங்க, எப்படி எல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயங்களை, சில நுட்பமான விஷயங்களை, இதுவரை வெளிவராத சூட்சுமங்களான விஷயங்களை நம்ம வகுப்புல நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதை இப்ப நம்ம சொல்ல போறோம். இந்த வாஸ்து முன்னோட்ட வகுப்பு அப்படிங்கிறது நம்மளோட வகுப்பு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஜூலை 5ஆம் தேதி தொடங்க இருக்கு. அந்த ஜூலை 5ஆம் தேதி இரவு 8 மணிலிருந்து 10 மணி வரையும் நம்ம வகுப்பு அப்படிங்கிறது வாரத்துல வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் 4 நாள் மொத்தம் 15 வகுப்புகளா நடக்கும். இன்னைக்கு அதற்கான முன்னோட்ட வகுப்பு இது. ஓகேங்களா? இந்த வகுப்புல நீங்க எந்த விதமான சந்தேகங்கள் எதா இருந்தாலும் நீங்க கேட்கலாம். புரியல அப்படின்னா நம்ம அதை சொல்லிட்டு நம்ம அடுத்த அதுவரையும் இந்த வகுப்பு முடிகிற இந்த 2 மணி நேரம் அப்படிங்கிறது தயவு செய்து எல்லாரும் கொஞ்சம் மீட் பண்ணிட்டு உங்களுடைய கேள்விகள் இருக்கும் நேரத்தில் மட்டும் கொஞ்சம் அன்மியூட் பண்ணிட்டு கொஞ்சம் பேசினீங்கன்னா இருக்கிற மற்றவங்களுக்கும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கும். ஏன்னா நம்ம ஆன்லைன்ல நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். எல்லா பேருக்கும் சில இடத்துல நெட்வொர்க் இஷ்யூ இருக்கும். சில பேர் ஃபேமிலியில இருப்பாங்க. அப்படிலாம் இருக்கிறப்ப நீங்க பேசியிருந்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல பேசுற விஷயம் எல்லாம் எல்லாத்துக்கும் கேட்கும். அப்ப எல்லா பேருமே இது கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம வகுப்பு அப்படிங்கிறது சிறப்பாகவும்
சூப்பராகவும் இதை கொண்டு போகலாம். இந்த 2 மணி நேரங்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கு. நம்ம வகுப்பு அப்படிங்கிறது இப்போ தொடங்கலாம். ஓகே. இப்ப இந்த வாஸ்துனா என்ன? வாஸ்து எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு கேள்வியா இருக்கு. சார், இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நவ கிரகங்கள் அடிப்படையில் செயல்படுகிறது ஜோதிடம். ஏது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய நவ கிரகங்கள் அடிப்படையில செயல்படக்கூடிய விஷயம் தான் ஜோதிடம் அப்படிங்கிறது. இந்த வாஸ்து அப்படின்னா என்ன? இந்த வாஸ்து என்பது பஞ்சபூதங்கள் அடிப்படையில் செயல்படக்கூடியது வாஸ்து. பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறது என்ன? நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய 5 பஞ்சபூதங்கள் அடிப்படையில செயல்படுவது வாஸ்து. அப்ப இந்த பஞ்சபூதங்கள் அடிப்படையில மட்டும்தான் இந்த வாஸ்து செயல்படுகிறதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல நவகிரகத்தின் பங்கு இருக்கு. அது என்னென்ன, அது எப்படி அப்படிங்கறத இந்த வாஸ்து ரீதியா இன்னைக்கு ஒரு அற்புதமா நம்ம விளக்குறோம். இப்ப முதலே நம்ம சொன்னோம், நவகிரகங்கள் அடிப்படையில் செயல்படுவது ஜோதிடம், பஞ்சபூதங்கள் மற்றும் நவகிரகங்கள் இது 2ம் அடிப்படையில் செயல்படுவது வாஸ்து. அப்ப அந்த பஞ்சபூதங்கள் அப்படின்னா என்ன ஃபர்ஸ்ட் அப்படின்னா, முதலே உங்களுக்கு சொன்னேன். இப்ப நீர், நெருப்பு, காற்று, நிலம், ஆகாயம் என்று சொல்லக்கூடிய இந்த 5 விஷயங்களில், நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய இந்த 5 விஷயங்களின் அடிப்படையில் செயல்படுவதுதான் வாஸ்து. அப்ப எப்படி செயல்படுகிறது அப்படின்னு கேட்டா, இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்கோ இந்த பிரபஞ்சத்திற்கு தகுந்தாற் போல, இந்த பிரபஞ்சம்னா நான் வாழ்ற இடம் தான் பிரபஞ்சம், இந்த பூமி தான் பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்திற்கு தகுந்தாற் போல ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ப நம்ம சரியான இடத்தில் ஒரு சரியான மனையோ, ஒரு அலுவலகமோ அல்லது ஒரு தொழில் நிறுவனமோ ஏதோ ஒன்று நம்ம அமைக்கும் பொழுது அதனால் நமக்கு ஒரு சுபிட்சமான பலன் கிடைக்கிறது. இந்த பிரபஞ்சத்திற்கு எதிராக, இந்த பஞ்சபூதங்களுக்கு எதிராக நம்ம ஒரு மனையை அமைக்கிறோம். அப்படி அமைக்கும் பொழுது நமக்கு ஒரு எதிர்பலனை கொடுக்கும். அதனால தீங்கு அப்படிங்கிறது நமக்கு ஏற்படுகிறது. அந்த மனையில எப்பெல்லாம் இருக்கிறோமோ அப்பெல்லாம் நமக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அதை எப்படி ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்ப இந்த நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய 5 விஷயங்கள் தான் பஞ்சபூதங்கள். இந்த பஞ்சபூதங்களின் அடிப்படையில் செயல்படுவதுதான் வாஸ்து அப்படின்னு இப்பதான் சொன்னோம். இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வட்ட வடிவில் இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியும். இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது ஒரு வட்ட வடிவில் இந்த பிரபஞ்சம். இந்த வட்ட வடிவில் உள்ள இந்த பிரபஞ்சம் ஒரு சைடு சாஞ்சிருக்கு. எப்படி, எந்த சைடு சாஞ்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைரக்ஷனை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்பயுமே ஒரு பிக்சரை நம்ம வரையறப்ப, ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியறதுக்காக நம்ம திசை போடுறோம். அது நம்ம ஒரு பிக்சரா ஒரு பேப்பர்ல அப்படிங்கிறது வரையறப்ப எப்பயுமே எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேல இருக்க திசை வடக்கு, கீழே இருக்க திசை தெற்கு, இது ரைட் சைடு இருக்க திசை கிழக்கு, இந்த திசை மேற்கு. சார் கொஞ்சம் மீட் பண்ணுங்க. இப்ப மேல இருக்க திசை வடக்கு, கீழே இருக்க திசை தெற்கு, இந்த ரைட் சைடு இருக்க திசை கீழே இருக்க திசை தெற்கு, ரைட் சைடு இருக்க திசை கிழக்கு, இது மேற்கு. இந்த வடக்கும் இந்த கிழக்கும், இந்த வடக்கும் கிழக்கும் இந்த சந்திக்கிற திசையை தான் நம்ம வடகிழக்கு அப்படின்னு சொல்றோம். இந்த வடக்கும் கிழக்கும் சந்திக்கிற இந்த திசைக்கு பேரு வடகிழக்கு அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி தெற்கும் கிழக்கும் சந்திக்கிற இந்த திசையை தென்கிழக்கு அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி இந்த தெற்கும் மேற்கும் சந்திக்கிற இந்த திசைய நம்ம தென்மேற்கு அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி இந்த மேற்கும் வடக்கும் சந்திக்கிற இந்த திசைய நம்ம வடமேற்கு அப்படின்னு.
இதுதான் நம்ம திசைகள் அடிப்படையில இந்த 8 திசைகளை இப்படிதான் சொல்றோம். இந்த மேல் திசை வடக்கு, கீழ் திசை தெற்கு, இந்த ரைட் சைடு இருக்க திசை கிழக்கு, இந்த லெப்ட் சைடு இருக்க திசை மேற்கு அப்படின்னு சொல்றோம். இந்த வடக்கும் கிழக்கும் சந்திக்கிற இந்த திசையை வடகிழக்கு அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி கிழக்கும் தெற்கும் சந்திக்கிற இந்த திசையை தென்கிழக்கு அப்படின்னு சொல்றோம். இந்த தெற்கும் மேற்கும் சந்திக்கிற இந்த திசையை தென்மேற்கு அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி மேற்கும் வடக்கும் சந்திக்கிற இந்த திசையை வடமேற்கு அப்படின்னு. அப்ப இந்த திசைகள் அடிப்படையில இப்படி நம்ம 8 திசைகள் அப்படின்னு சொல்றோம். இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வடகிழக்கு திசையில, இந்த திசையில வடகிழக்கு திசையில 23.30 டிகிரி 23.30 டிகிரி பள்ளமாக இருக்கு. இந்த பிரபஞ்சமே கொஞ்சம் மீட் பண்ணிருக்கீங்க. எல்லாரும் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. நம்ம பேசுறப்ப நீங்க மீட் பண்ணிக்கீங்க. நீங்க டவுட் கேட்கிறப்ப அன்மீட் பண்ணிட்டு பேசுங்க. அப்ப இந்த பிரபஞ்சம் 23.30 டிகிரி வடகிழக்கு மூலையில பள்ளமாக இருக்கு. அப்ப வடகிழக்கு மூலையில 23.30 டிகிரி பள்ளமாக இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பஞ்சபூதங்கள் அடிப்படையில நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய இந்த 5 விஷயங்கள்ல இந்த நீரானது பள்ளத்தை நோக்கி ஓடும். எல்லாமே தெரியும். இந்த பஞ்சபூதங்கள் 5 விஷயங்கள்ல மேட்டு பகுதியிலிருந்து பள்ளத்தை நோக்கி நீரானது பாய்ந்தோடும். அப்ப இந்த வடகிழக்கு அப்படிங்கிற மூலை 23.30 டிகிரி இந்த பிரபஞ்சமே சாஞ்சிருக்கப்ப மேட்டு பகுதியில் இருந்து அதற்கு பள்ளமா இருந்துச்சுன்னா அதுக்கு நேர் எதிரான பகுதி மேடு பகுதியாக தான் இருக்கும். அது எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு சைடு பள்ளமா இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட் சைடு கண்டிப்பா மேடாத்தான் இருக்கணும். அப்ப 23.30 டிகிரி இந்த வடகிழக்கு மூலை பள்ளமாக இருந்தால் தென்மேற்கு மூலை அப்படிங்கிறது அதுக்கு நேர் எதிரான மூலை மேடாகத்தான் இருக்கும். அப்ப இந்த வடகிழக்கு மூலை பள்ளமாக இருக்கும் பொழுது இந்த பள்ளத்தை நோக்கி நீரானது ஓடுகிறது. நீரானது பள்ளத்தை நோக்கி ஓடும் பொழுது எந்த இடத்தில் நீர் ஓடுகிறதோ அந்த இடத்தில் நீர்வளம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறது. அப்ப நீர்வளம் அதிகமாக உள்ள இடத்தில் நம்ம நீர் சம்பந்தப்பட்ட போரோ, கிணறோ, தண்ணி தொட்டியோ இது மாதிரி நீர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம செய்யும் பொழுது நமக்கு அது ஒரு சுபிட்சமான பலனை கொடுக்கிறது. பஞ்சபூதத்திற்கு சமமான ஒரு செயலை நம்ம செய்யும் பொழுது, இயற்கைக்கு உட்பட்ட நம்ம ஒரு செயலை செய்யும் பொழுது நமக்கு அது ஒரு நல்ல பலனை கொடுக்கிறது. அப்ப இந்த பிரபஞ்சத்திற்கு எதிரான பலனை செஞ்சா இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணும்? ஒரு எதிரான பலனை, தீய பலனை. அப்ப இந்த வடகிழக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடம் அப்படிங்கிறது பள்ளம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதனாலதான் வடகிழக்கு மூலையில எப்பயுமே போர் போடுங்க, தண்ணி தொட்டி கட்டுங்க, கிணறு வெட்டுங்க அப்படின்னு சொல்றதுக்கு காரணமே அந்த இடம் பள்ளம். 23.30 டிகிரி இந்த பிரபஞ்சமே பள்ளமாக இருக்கிறது. இதை எல்லாரும் கொஞ்சம் உள்வாங்கிக்கணும். அப்படி அந்த மூளை பள்ளமாக இருக்கும் பொழுது அதற்கு நேர் எதிரான இந்த தென்மேற்கு மூளை மேட்டு பகுதியாகத்தான் இருக்கும். நான் சொல்றது இப்பதான் உங்களுக்கு சொன்னேன். ஒரு இடம் பள்ளமா இருந்தால் அதற்கு நேர் எதிரான இடம் கண்டிப்பா மேலாத்தான் இருக்கும் அப்படின்னு இப்பதான் சொன்னேன். அப்ப இந்த இடம் பாருங்க, இந்த ஈசானிய மூலை பள்ளமாக, அதாவது வடகிழக்கு மூலை பள்ளமாக இருக்கும் பொழுது அதற்கு நேர் எதிரான இந்த தென்மேற்கு மூலை கண்டிப்பாக மேடாக இருக்கும். இதை மட்டும் பதிவு பண்ணுங்க. அப்ப நம்ம நீருக்குரிய பகுதியை வடகிழக்கு மூலையில நம்ம கொடுக்குறோம். ஏன் அப்படின்னா அந்த பள்ளத்தை நோக்கிதான் நீரானது ஓடும். எங்க நீர் ஓடுகிறதோ அங்க நீர் வளம் அப்படிங்கிறது பெருகும். நீர்வளம் உள்ள இடத்தில் நம்ம நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை செய்யணும். அப்ப அதற்கு நேர் எதிரான தென்மேற்கு மூலை அப்படிங்கிறது மேடான பகுதியாக இருக்கும். அப்ப அந்த மேட்டு பகுதியில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மேட்டு பகுதியில தான் நம்ம வீடு கட்டணும். ஏன்னா நம்ம பள்ளத்துல போய் வீடு கட்டினா என்ன ஆயிடும்? தண்ணி ஃபுல்லா நம்ம வீட்டுக்குள்ள போகுது. அப்ப நம்ம எப்பயுமே நம்ம வீடு எங்க இருக்கணும்? மேட்டு பகுதியில தான் நம்ம வீடு இருக்கணும். அப்ப அந்த மேட்டு பகுதியில வீடு அப்படிங்கிறது எங்க கட்டுவோம்னா, ஒரு சமமான ஒரு நிலப்பரப்பு, மேட்டு பகுதியான ஒரு நிலப்பரப்புல நம்ம வீடு கட்டுவோம். ஓகேங்களா? அப்ப இந்த தென்மேற்கு மூலை அப்படிங்கிறது மேடான பகுதியா இருக்கிறதுனால நம்ம அந்த பஞ்சபூதங்கள்ல நீருக்குரிய பகுதி எப்படி வடகிழக்கு பகுதி அப்படின்னு சொல்லமோ அதே மாதிரி நிலத்துக்குரிய பகுதியை இந்த தென்மேற்கு மூலை தான் நிலத்துக்குரிய பகுதி அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இதுதான் அந்த பிரபஞ்சத்திற்கு தகுந்தாற் போல நம்ம ஒரு மனையை அமைக்கிறது அப்படிங்கிறது.
சார் நான் சொல்ற விஷயம் எல்லாத்துக்கும் புரிய வருதுங்களா? யாரோ ஒரு 2 பேர் பேசுங்க, புரியுதுங்களா நான் சொல்ற விஷயம்? புரியுது சார். நல்லா புரியுது சார். ஓகே, தேங்க்யூ. இப்ப அடுத்து புரியுது சார். நீர்க்கா ஓகே 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 சார், எல்லாம் மீட் பண்ணிக்கங்க. இப்ப வடகிழக்கு பகுதியான இந்த பகுதியை நம்ம நீருக்கான பகுதின்னு சொன்னோம். அதே மாதிரி இந்த தென்மேற்கு பகுதியை நம்ம நிலத்துக்குரிய பகுதி அப்படின்னு இப்பதான் சொன்னோம். ஏன்னா நிலத்துக்குரிய பகுதியில தான் நம்ம வீடு கட்டி நம்ம குடியேறணும். அப்ப இந்த வடமேற்கு பகுதி அப்படிங்கிற பகுதி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா காற்றுக்குரிய பகுதி. ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா அதற்கு நேர் எதிரான தென்கிழக்கு பகுதி, அதாவது தெற்கும் கிழக்கும் சந்திக்கிற அந்த தென்கிழக்கு பகுதி அப்படிங்கிறது நெருப்புக்குரிய பகுதி அப்படின்னு சொல்றோம். நெருப்புக்குரிய பகுதி தான் இந்த தென் கிழக்கு பகுதி. அப்ப எப்படி இந்த நிலத்திற்கும் நீருக்கும் ஒரு சம்பந்தம் உண்டோ அதே போலதான் அந்த காற்றுக்கும் சார் வாய்ஸ் சரியா கேட்கல சார். சார் உங்களுக்கு மட்டும்தான் கேட்கல, எல்லாத்துக்கும் கேட்கலீங்களா? எல்லாத்துக்குமே கேட்கல சார். இப்ப கேக்குதுங்களா மேடம் எல்லாத்துக்கும்? இப்ப தெளிவா இருக்கு. ஓகே, அதாவது எப்படி நம்ம வந்து தென்மேற்கு பகுதி நிலத்துக்குரிய பகுதி, வடகிழக்கு பகுதி நீருக்குள்ள பகுதின்னு சொன்னோமோ அந்த நிலத்திற்கும் நீருக்கும் ஒரு சம்பந்தம் அப்படிங்கிறது எப்பயுமே இருக்கும். அது எல்லாத்துக்கும் தெரியும். அதே போல காற்றுக்கும் நெருப்புக்கும் ஒரு சம்பந்தம் எப்பயுமே இருக்கும். காற்று இல்லாமல் புகையாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த காற்றுக்கும் நெருப்புக்கும், காற்று நெருப்பு ரெண்டு இருந்தா தான் ஒரு வேலை நடக்கும். அப்ப அந்த நீருக்கும் நிலத்திற்கும் எப்படி சம்பந்தம் உண்டோ அதே மாதிரி இந்த காற்றுக்கும் நெருப்புக்கும் ஒரு சம்பந்தம். அதுதான் இந்த வடமேற்கு பகுதி. சார் எல்லாம் கொஞ்சம் மீட் பண்ணுங்க, விஜயகுமார் சார் கொஞ்சம் மீட் பண்ணுங்க. எல்லா பேருமே, ஏன்னா பேரை சொல்ல யாருமே எல்லாமே புதுசா இருக்கீங்க, என் பேரும் நமக்கு தெரியாது. நீங்க தயவு செய்து எல்லாரும் கோஆபரேட் பண்ணுங்க. மீட் நான் பேசுறப்ப தயவு செய்து அட்மிட் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம பேசுறதுன்றது எல்லாத்துக்கும் கேட்கணும். ஓகே, அப்ப இந்த வடமேற்கு பகுதியை தான் நம்ம காற்றுக்குரிய பகுதி அப்படின்னு சொல்றோம். இந்த காற்றுக்கு நேர் எதிரான, வடமேற்குக்கு நேர் எதிரான அந்த தென் கிழக்கு அப்படிங்கிற பகுதியை தான் நம்ம பஞ்சபூதங்கள்ல நெருப்புக்குரிய பகுதின்னு சொல்றோம். அதை நீங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு. ஓகே, இப்ப இது ஒரு இடம். இந்த இடத்துல மேல் திசை வடக்கு அப்படின்னு நம்ம இப்பதான் சொன்னோம். கீழ் திசை தெற்கு, இந்த திசை கிழக்கு, இந்த திசை மேற்கு. இதுல இந்த வடக்கும் கிழக்கும் சந்திக்கிற இந்த மூலையை தான் நம்ம வடகிழக்கு அப்படின்னு சொல்றோம். இந்த வடகிழக்கு மூலையை தான் ஈசானிய மூலை அப்படின்னு சொல்றோம். ஈசானிய மூலை அப்படின்னு சொல்றோம். வடக்கும் கிழக்கும் சந்திக்கிற இந்த மூலையைத்தான் நம்ம ஈசானிய மூலை அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி தெற்கும் கிழக்கும் சந்திக்கிற இந்த மூலைய தென் கிழக்கு மூலை அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த தென்கிழக்கு மூலையைத்தான் நம்ம அக்னி மூலை அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்து தெற்கும் மேற்கும் சந்திக்கிற இந்த மூலைய நம்ம தென்மேற்கு மூலை அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த தென்மேற்கு மூலைய நம்ம நிருதி மூலை அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த தென்மேற்கு மூலையத்தான் நம்ம நிருதி மூலை அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்து இந்த மேற்கும் வடக்கும் சந்திக்கிற இந்த மூலைய நம்ம வடமேற்கு மூலை அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த வடமேற்கு மூலையத்தான் நம்ம வாயு மூலை அப்படின்னு, வடமேற்கு மூலையத்தான் நம்ம வாயு மூலை அப்படின்னு சொல்றோம். ஓகே, இப்ப மொத்தம் 8 திசைகள் அப்படிங்கிறது என்னென்ன திசைகள் அப்படிங்கிறது பார்ப்போம். இப்ப
நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம்? இந்த வடகிழக்கு மூலை அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சம் 23.30 டிகிரி பள்ளமாக இருக்கிறது. ஒரு பள்ளமான திசையை நோக்கி நீரானது அதிவேகமாக செல்லும். நீரானது செல்லும் திசையில் நீர்வளம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். நீர்வளம் உள்ள இடத்தில் போரோ, கிணறோ, தண்ணி தொட்டியோ, நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் செய்வது சிறப்பு அப்படின்னு சொன்னோம். அப்ப அந்த பஞ்சபூதங்கள்ல நீருக்குரிய இடம் அப்படின்னு நம்ம இந்த இடத்தை நம்ம சொல்லிட்டோம். ஈசானிய மூலை அப்படிங்கிறத நீருக்குரிய இடம் அப்படின்னு. அதே மாதிரி எந்த திசை பள்ளமோ இந்த பிரபஞ்சம் 23.30 டிகிரி இந்த ஈசானிய மூலை அப்படின்னு சொல்லக்கூடிய வடகிழக்கு மூலை பள்ளமாக இருக்கும் பொழுது அதற்கு நேர் எதிரான தென்மேற்கு மூலையான நெருதி மூலை கண்டிப்பாக மேற்கு பகுதியாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொன்னோம். அப்ப மேட பகுதியாக இருக்கும் பொழுது அந்த மேட்டு பகுதியில் தான் வீடு அப்படிங்கிறது கட்டி நம்ம வாழக்கூடிய பகுதியாக இருக்க வேண்டும். அப்ப வீடு கட்டி வாழக்கூடிய இந்த பகுதியை தான் நம்ம பஞ்சபூதங்கள்ல நிலத்துக்குரிய பகுதி அப்படின்னு நம்ம சொன்னோம். இது நீருக்குரிய பகுதி, இது நிலத்துக்குரிய பகுதி. அப்புறம் இந்த வடக்கும் மேற்கும் சந்திக்கிற இந்த வாயு மூலை அப்படிங்கிறது தான் காற்றுக்குரிய பகுதினும், இந்த தெற்கும் கிழக்கும் சந்திக்கிற இந்த தென்கிழக்கு மூலையை, அக்னி மூலையை நெருப்புக்குரிய பகுதி அப்படின்னு நம்ம சொன்னோம். சார் இந்த பஞ்சபூதங்கள்ல நீர், நிலம், நெருப்பு, காற்று அப்படின்னு 4 விஷயங்களை சொல்லிட்டோம். இந்த ஆகாயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் நம்ம சொல்லாம இருக்குமே சார். அப்ப ஆகாயம்னா என்ன சார்? ஒரு இடத்தில் பஞ்சபூதங்களை 5 பூதங்களும் வேலை செய்யும். அப்ப 4 இடங்களை நம்ம சொல்லிட்டோம். இந்த ஆகாயம்னா என்ன சார்? அதோடைய வேலை என்ன சார்? இந்த ஆகாயம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு வீடு சார். இது ஒரு வீடு. இது நம்மளுடைய வீட்டுடைய சுற்றுச்சுவர், காம்பவுண்ட் வால். நல்லா பாருங்க, இது காம்பவுண்ட் வால். அப்ப இந்த நீர், நெருப்பு, நிலம், காற்று அப்படின்னு 4 பூதங்களிலும் இந்த 5வது பூதமான ஆகாயம் அப்படிங்கிறது எங்க வேலை செய்யும்? இந்த வீட்டிற்கும் காம்பவுண்ட் சுவருக்கும் இடைப்பட்ட பகுதியில் செயல்படுவதுதான் இந்த ஆகாய தத்துவத்தின் வேலை. ஈசானிய மூலையில் செயல்படுவது நீர் தத்துவ துறையின் வேலை. அக்னி மூலையில் செயல்படுவது நெருப்பு தத்துவத்துடைய வேலை. இறுதி மூலையில் செயல்படுவது நில தத்துவத்துடைய வேலை. வாயு மூலையில் செயல்படுவது காற்று தத்துவத்துக்குரிய வேலை. ஆனா அந்த ஆகாய தத்துவம் அப்படிங்கிறது பஞ்சபூதங்களுக்கு தலைவனாக இருந்து செயல்படும். பஞ்சபூதங்களுக்கு தலைவனாக இருந்து செயல்படக்கூடிய இந்த ஆகாயம் அப்படிங்கிறது வீட்டுக்கும் வீட்டுடைய காம்பவுண்ட் வாலிற்கும் இடைப்பட்ட பகுதி, சுற்றி வர இருக்கக்கூடிய பகுதியில் தான் இந்த ஆகாய தத்துவம் அப்படிங்கிறது வேலை செய்யும். ஒரு வீட்டிற்கு காம்பவுண்ட் வால் அப்படிங்கிறது அமைக்கல அப்படின்னா அந்த வீட்டுல ஆகாய தத்துவங்கிறது வேலை செய்யாது. அப்ப அந்த ஆகாய தத்துவம் வேலை செய்யலைன்னா எது மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்ப்போம். ஓகேங்களா? அப்போ ஒரு வீட்டிற்கு நீர் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் ஈசானிய மூலையிலும், நிலம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் நிருதி மூலையிலும், நெருப்பு சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் அக்னி மூலையிலும், காற்று சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் வாயு மூலையிலும் சொல்லணும். இப்படி செய்யும் பொழுதுதான் அது ஒரு சரியான பலனை நமக்கு கொடுக்குது. அப்ப நம்ம ஆகாய தத்துவத்துக்குரிய வேலை அப்படிங்கிறது மட்டும் என்ன பாதிப்புங்கிறது அடுத்து நம்ம இதுக்கு அடுத்து பார்க்கணும். அப்பதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நமக்கு புரியும். இப்ப இதுல அந்த பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறது எங்க எங்க செயல்படுகிறது, எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறது இப்ப பார்த்தோம். சார் ஒரு இடத்துல நவகிரகத்துக்கு பங்கு இருக்கா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாஸ்துல நவகிரகத்தின் பங்கு அப்படிங்கிறது மிக 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 முதன்மையானது. அப்ப இந்த நவகிரகத்தின் பங்கு அப்படிங்கிறது எப்படி அப்படிங்கிறது கேட்டீங்கன்னா, இந்த ஒரு இடம் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னா வடக்கு திசை அப்படிங்கிறது குரு பகவானுடைய திசை தான் வடக்கு திசை. வடக்கு திசை அப்படிங்கிறது குரு பகவானின் திசை தான் வடக்கு திசை. அதே இந்த கிழக்கு திசை அப்படிங்கிறது சுக்கிரனுடைய திசை தான் கிழக்கு திசை. கிழக்கு திசை என்பது சுக்கிரனுடைய திசை தான் கிழக்கு திசை. தெற்கு திசை என்பது செவ்வாயுடைய திசைதான் தெற்கு திசை. அதே மாதிரி சனி பகவானின் திசைதான் மேற்கு திசை. அப்ப 4 மூலைகளுக்கும்
வடக்கு திசை என்பது குரு பகவானின் திசை, கிழக்கு திசை என்பது சுக்கிரனின் திசை, தெற்கு திசை என்பது செவ்வாயின் திசை, மேற்கு திசை என்பது சனி பகவானின் திசை. அதுல இந்த வடக்கும் கிழக்கும் சந்திக்கிற வடகிழக்கு மூலையான ஈசானிய மூலை யாருடைய அதிபதி, நவகிரக அதிபதி யாரு அந்த ஈசானிய மூலைக்குன்னு பாத்தீங்கன்னா புதன். அப்ப ஈசானிய மூலையான வடகிழக்கு மூலைக்கு நவகிரக அதிபதி யாருன்னா புதன். அதே மாதிரி தெற்கும் கிழக்கும் சந்திக்கிற அந்த தென்கிழக்கு மூலையான அக்னி மூலையோடைய அதிபதி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நவகிரகத்துல சந்திரன். அதே மாதிரி இந்த தெற்கும் மேற்கும் சந்திக்கிற அந்த தென்மேற்கு மூலை நிருதி மூலை அப்படிங்கிறது ராகு பகவானின் ஆதிக்கம் நிறைந்த இடம். ராகு பகவானுடைய சொந்த இடம் தான் அந்த தென்மேற்கு மூலை அப்படிங்கிறது. அப்புறம் இந்த வடக்கு மேற்கும் சந்திக்கிற இந்த வடமேற்கு மூலை இருக்கு பார்த்தீங்களா, வாயு மூலை. வாயு மூலை யாருடைய இடம்? கேது பகவானின் இடம் தான் இந்த வாயு மூலை. அப்ப இந்த 9 கிரகங்களில 8 கிரகங்கள் வடக்கு திசை அப்படின்னு எடுத்தீங்கன்னா குரு பகவான், வடகிழக்கு புதன், கிழக்கு அப்படிங்கிறது சுக்கிரன், அக்னி மூலையான தென்கிழக்கு அப்படிங்கிறது சந்திரன், செவ்வாய் அப்படிங்கிறது தெற்கு திசை, தென்மேற்கு திசைக்கு ராகு பகவான், மேற்கு திசை அப்படின்னு சொல்லக்கூடிய திசைக்கு சனி பகவான், வடமேற்கு அப்படின்னு சொல்லக்கூடிய திசைக்கு கேது பகவான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சார். அப்புறம் இப்ப நம்ம சொல்லக்கூடிய இன்னும் ஒரே ஒரு திசை அப்படிங்கிறது என்ன ஒரே ஒரு கிரகம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா சூரியன். சார் கிரகங்களுடைய தலைவன் சூரியன் அப்படின்னு ஒண்ணு. அதே மாதிரி இந்த சூரியன் அப்படிங்கிற கிரகம் ஒரு ஆத்ம கிரகம், முதன்மையான கிரகம், தலைமை பண்புள்ள கிரகம் அப்படின்னு. அப்ப இந்த சூரியனுடைய இடம் அப்படிங்கிறது எது கேட்டீங்கன்னா இந்த சூரியனுடைய இடம் அப்படிங்கிறது ஒரு வீட்டுடைய பிரம்மஸ்தானம் தான் சூரியனுடைய இடம். ஒரு வீட்டுடைய பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது எதுனா வாயு மூலையிலிருந்து அக்னி மூலைக்கு ஒரு நேர்கோடும், அதே வடகிழக்கு மூலையான ஈசானிய மூலையிலிருந்து நிருதி மூலைக்கு ஒரு நேர்கோடும் அப்படிங்கிறது வரைஞ்சீங்க அப்படின்னா இந்த 2 நேர்கோடுகளும் சந்திக்கக்கூடிய இந்த புள்ளிக்கு பெயர் தான் பிரம்மஸ்தானம். இந்த பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது எது கேட்டீங்கன்னா ஒரு வீடு அப்படின்னு இருந்தா அந்த வீட்டுடைய மைய புள்ளி அப்படிங்கிறது பிரம்மஸ்தானம், கரெக்டான சென்டர். அந்த பிரம்மஸ்தானத்தோட அதிபதி தான் சூரியன். இப்படி 9 கிரகங்களையும் நம்ம 9 இடத்துல இந்த வாஸ்து ரீதியாக அமைக்கிறோம். நீங்க எல்லா பேருமே நவகிரக கோயில் அப்படிங்கிற கோயில், நவகிரக கோயிலுக்கு எல்லா பேருமே போயிருப்பீங்க. நவகிரக கோயிலுக்கு போகாதவர்கள் யாருமே இருக்க மாட்டீங்க. இந்த நவகிரகங்கள் கோயிலுக்கு போய் அந்த நவகிரகங்கள் எங்கன அமைந்திருக்குன்னு யாராவது பார்த்திருக்கீங்களா சார்? 9 நவகிரகங்கள் இருக்கும், நம்ம சுத்தி வந்திருப்போம். அந்த 9 நவகிரகங்களும் எந்த கிரகங்கள், சூரியனா இருக்கட்டும், சந்திரனா இருக்கட்டும், செவ்வாய் இருக்கட்டும், ராகுவா இருக்கட்டும், கேதுவா இருக்கட்டும், புதனா இருக்கட்டும், சனியா இருக்கட்டும், குருவா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், அந்த நவ கிரகங்கள் எந்த இடத்தில் அமைந்து உள்ளது அப்படிங்கறத யாராவது பார்த்துருக்கீங்க? இப்ப நம்ம எப்படி எழுதணுமோ இதே மாதிரி தான் அமைஞ்சு. சூரியனா தென்குல, ராகுவா தென்மேற்கு மூலையில, கேதுவா வடமேற்கு மூலையில. பாத்திருக்கீங்களா சார் எல்லாரும்? அப்ப இது அந்த நவகிரகங்கள் அப்படிங்கிறது நம்ம அமைச்சதா சார், நம்ம முன்னோர்கள் அமைச்சதா? பல நூற்றாண்டுக்கு முன்னாடி பல ஆய்வுக்கு உட்பட்டு அமைச்சதுதான் அந்த நவகிரகங்கள். அப்ப நவகிரகங்கள் எந்தெந்த இடத்துல என்னென்ன கிரகங்களின் ஆதிக்கம் இருக்கோ அதே போலதான் இந்த வாஸ்து ரீதியாக அந்தந்த கிரகங்களுக்கு வாஸ்து ரீதியாக ஒரு திசையிலும் ஒரு கிரகங்களுக்கு ஆதிக்கம் அப்படிங்கிறது இருக்கு. அப்ப இந்த நவ கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 9 கிரகங்கள்ல சூரியன் அப்படிங்கிறது பிரம்மஸ்தானத்தின் அதிபதி சூரியன். இந்த ஜோதிட ரீதியா இந்த சூரியன் அப்படிங்கிற கிரகத்தை நம்ம ஆத்ம கிரகம், ஒரு உயிரை கொடுக்கக்கூடிய ஆத்ம கிரகம் அப்படிங்கிறது சூரியன். அப்ப இந்த பிரம்மஸ்தானம் அப்படிங்கிற இடம் ஏதோ ஒரு இடத்துல இந்த பிரம்ம வீட்டுடைய கரெக்டான அந்த மைய புள்ளியில ஒரு செவுரோ ஒரு பில்லரோ ஏதோ ஒண்ணு அந்த இடத்துல வந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பிரம்மஸ்தானம் எப்பவுமே காலியா இருக்கணும், ஃப்ரீயா இருக்கணும் அந்த இடம் அப்படிங்கிறது. கரெக்டா அந்த இடத்துல இப்படி ஒரு செவுரு வந்துருது அல்லது ஒரு பில்லர் வந்துருது, ஏதோ ஒண்ணு வந்துட்டா அந்த வீட்டுல இருக்கிற முதன்மையான நபர், மூத்த நபர், தலைமை பண்புள்ள ஒரு நபருக்கு உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பா வரும். கண்டிப்பா அந்த வீடு கட்டி முடிக்கிறதுக்குள்ள உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பா வரும். வேற எதுவும் வேற பிரச்சனை, பண கஷ்டம், குடும்பத்துல சொல்ல சிக்கல்கள், நோய் அப்படிங்கறதெல்லாம் வேற இடத்துல பிரச்சனை வந்தாலும்
உயிர் சம்பந்தப்பட்ட பிரம்மஸ்தானம் ஒரு வீட்டுல கெட்டுட்டாவே அந்த வீட்டுல உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பா வந்தே தீரும். அதை நீங்க சரி பண்ணாத பட்சத்துல அந்த வீட்டுல அடுத்து ஒரு நிர்வாக பொறுப்புக்கு வரக்கூடிய முதன்மையான நபரா இருக்கட்டும், தலைமை பண்புக்கு வரக்கூடிய நபரா இருக்கட்டும், வீட்டை தனக்குள் உள்வாங்கி அந்த குடும்பத்தை ஏற்று நடத்தக்கூடிய ஒரு நபர் கண்டிப்பா அவருக்கும் உயிர் சம்பந்தம். அப்ப ஒரு வாஸ்து ரீதியாக ரொம்ப 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 முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது இந்த பிரம்மஸ்தானம். இந்த பிரம்மஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல எக்காரணத்தை கொண்டும் ஒரு செவுரோ ஒரு பில்லரோ அப்படிங்கிறது வரவே கூடாது. ஒரு அரை அடி தள்ளி இப்படி ஒரு செவுரு வரலாம், ஒரு இங்கிட்டு ஒரு அரை அடி தள்ளி வரலாம். கரெக்டா இந்த மைய புள்ளி சென்டர், கரெக்டான சென்டர்ல எக்காரத்தோட செவுரோ பில்லரோ அப்படிங்கிற விஷயம் எதுவுமே வரணும் காலேஜ். இப்ப இதுவரை நடந்த விஷயங்கள்ல யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள் அப்படிங்கிறத சொல்லுங்க சார். சார் இதுவரையும் நடந்த விஷயங்கள்ல யாருக்காவது சந்தேகங்கள் அப்படிங்கிறது இருந்தா சொல்லுங்க சார். ஐயா, வாசப்படி எந்த மூலையில வைக்கணும்னு அந்த மாதிரி எதாவது இருக்குங்களா? சார் நான் நடந்த வகுப்புகளை கேட்கிறேன். நம்ம வாஸ்து வகுப்புங்கிறது பெரிய சப்ஜெக்ட், ஓகேங்களா? இப்ப வரை நடந்த வகுப்புல இருக்க சந்தேகங்களை சொல்லுங்க. நம்ம வாசப்படி பத்தி என்ன பேசவே இல்லை சார். இல்ல சார், புரியுது சார். சார் பாபு, நீங்க அந்த நிருதி மூலை சொன்னீங்கல்ல, நிருதி ஆமா மூலைனா சார். குபேர மூலைங்களா? ஆமாங்க சார், குபேர மூலைன்னு சொல்லலாம், நிருதி மூலைய. அதே சரி, மாதிரி அதுதான் ஈசானிய எனக்கு மூலையில சனி மூலைன்னு சொல்லலாம், கன்னி மூலைன்னு சொல்லலாம். அதாவது வந்து இந்த நிருதி மூலையை கன்னி மூலைன்னு சொல்லலாம், குபேர மூலைன்னு சொல்லலாம் சார், அந்தந்த ஊர் வழக்கப்படி. அதே மாதிரி இந்த ஈசானிய மூலையை சனி மூலைன்னு சொல்லுவாங்க சார், அந்தந்த ஊர் வழக்கப்படி எப்படி வேணா சொல்லலாம் சார், தப்பே இல்லை. சார் பிரம்மஸ்தானம் அப்படி சொல்றீங்களா சார்? அங்க வால் Yes, madam. சூடு வரக்கூடாதுன்னு சொல்றீங்க. ஆமா மேடம். பிரம்மஸ்தானத்துல வால் பில்லரோ எதுவுமே வரக்கூடாது. சார் என்ன மேடம் அங்க சந்தேகம் ஒரு சொல்லுங்க. அங்க ஒரு சோஃபா வைக்கலாங்களா? சோஃபா ஒண்ணு சென்டர்ல இருக்கு. சார் செவுரு கரெக்டான வரக்கூடாது. பிரம்மஸ்தானம் சார், செவுரு வரக்கூடாது சார், அவ்வளவுதான் சார். பில்லர் வரக்கூடாது சார். மிச்சபடி வீட்டுல எது வேணா வரலாம் சார், தப்பே கிடையாது. அந்த இடங்கிறது காலியா இருக்கணும், அவ்வளவுதான் சார். அப்படி செவரு சார். போட்டாச்சு. ஒரே இப்ப செவுரு போட்டா கண்டிப்பா எடுத்தே ஆகணும் மேடம். வாஸ்து ரீதியா ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா அதை எடுத்தே ஆகணும் மேடம். இப்ப எக்ஸாம்பிள் வந்து ஒரு மனிதன் இருக்கு, ஒரு மனிதன் அப்படின்ற ஒரு மனிதனுக்குள்ள மனிதனுடைய பிரம்மஸ்தானங்கிறது அவருடைய தொப்புள் அப்படிங்கிறது பிரம்மஸ்தானம். ஒரு உயிரை கொடுக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது, ஒரு உயிர் உருவாகிற இடம் அப்படிங்கிறது தொப்புள் அப்படிங்கிறது. இந்த மனிதனுடைய பிரம்மஸ்தானமான அந்த தொப்புல நீங்க வந்து அளந்து பாருங்க. தொப்புள்ல இருந்து தலைப்பகுதி வரையும் இருக்கிற ஹைட்டும் தொப்புள்ல இருந்து பாதை வரை இருக்கிற ஹைட்டும் சமமா இருக்கு. அதே மாதிரி வலது பக்கம் அளந்து பாருங்க, இடது பக்கம் அமர்ந்து பாருங்க, சரியான சென்டர்ல அந்த தொப்புள் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. வீட்டுக்கு பிரம்மஸ்தானம் எப்படியோ அதே மாதிரி மனிதனுக்கு பிரம்மஸ்தானம் அதுதான். இந்த தொப்புள் அப்படிங்கிறதுல ஒரு சின்னதா குச்சியை விடுங்களேன், அவன் செத்து போயிடுவான் சார், ஓகேங்களா? தொப்புள் அப்படிங்கிறதுல ஒரு சின்னதா வேற இடத்துல ஒரு குச்சியை குத்துங்க, ஒரு இதை கூட குத்துங்க, அதே இதை தொப்புள்ள பண்ணிப்பாங்க, அடுத்த நிமிடம் உயிர் போயிடும். ஏன்னா உயிரை கொடுக்கக்கூடிய இடம் ஆத்ம காரகன் அப்படிங்கிறது சூரியன். அதே மாதிரி இந்த தொப்புள் அப்படிங்கிறது உயிர். எவ்வளவு தூரம் மனுஷனுக்கு இந்த பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது முக்கியம் அப்படிங்கிறதுனால இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். இந்த பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். தயவு செய்து பிரம்மஸ்தானத்துல ஏதோ மிஸ்டேக்னா அதை அந்த இடத்துல இடிச்சு சரி பண்ணி அப்படி பண்ணாத வேற. ஏன்னா வேற பிரச்சனை என்ன, இப்ப இடத்துல ஒரு பிரச்சனை அப்படின்னா அது சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும். ஆனா அந்த பிரம்மஸ்தானத்துல பிரச்சனை உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான் ஏற்படும். ஓகே, இந்த நவ கிரகங்கள் அடிப்படையில எப்படி செயல்படுகிறதுன்னு அடுத்து பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி அந்த பிரம்மஸ்தானத்துல நாங்க நேரா அந்த வீட்டை 2 செவரு போட்டோம். கரெக்டா அத தடுப்பாயிடுச்சு. ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு ஹார்ட் அட்டாக். கண்டிப்பா நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். வீடு கட்டின 4 வருஷத்துல கண்டிப்பா நடக்கும் சார். இது காம்பவுண்ட் வாலுக்கு சென்டரா பார்க்கணுங்களா இல்ல வீடு கட்டின வீட்டுக்கு, அதாவது காலி இடத்துக்கு வீட்டுக்கு, அதாவது வந்து விதை விட்டுருங்க, காம்பவுண்ட் வால்லாம் விட்டுருங்க. வீட்டோடைய கட்டின வீட்டு அவுட் நம்ம அந்த நம்மளுடைய இடத்துக்கு பார்க்க தேவையில்ல, நம்மளுடைய வீட்டுக்கு தான் சார். சரி, ஓகே. அடுத்து இந்த வடக்கு பகுதி அப்படிங்கிற இடத்திற்கும் ஒரு இடத்திற்கும் ஒரு தெய்வத்துடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கு. அப்ப இந்த வடக்கு பகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வடக்கு பகுதியோட தெய்வம் யாருன்னு பாத்தீங்கன்னா குபேரன்.
வடக்கு பகுதி அப்படிங்கிறது குபேரனுடைய பகுதி தான் வடக்கு. அதே இந்த கிழக்கு பகுதி யாருன்னு பாத்தீங்கன்னா இந்திரனுடைய பகுதி. இந்த தெற்கு பகுதி அப்படிங்கிறது யம தர்மனின் உரிய பகுதி. அதே இந்த மேற்கு பகுதி அப்படிங்கிறது வருணனுடைய. இது ஒவ்வொரு இடத்திற்கும் ஒரு தெய்வத்துடைய பகுதி. இந்த வடக்கு திசை அப்படிங்கிறது சரியாக வாஸ்துப்படி அமைத்து, வடக்கு திசையில் சரியாக வாஸ்துப்படி அமைத்திட்டால் அவன் குபேரனை போல் செல்வ செழிப்பாக வாழ்வான். அதே ஒரு கிழக்கு திசை அப்படிங்கிற ஒரு திசையில சரியா வாஸ்துப்படி ஒருத்தன் அமைந்து வாழ்த்தான் அவன் இந்திரனை போல் வாழ்வான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஒரு ஒரு திசைகளுக்கும் ஒரு ஒரு தெய்வங்கள் அப்படிங்கிறது இருக்கு. இதையெல்லாம் நோட் பண்ணிக்கிங்க. இப்ப அடுத்த சப்ஜெக்ட்ல போவோம். சார் ஆக்சுவலி சார் யார் அது? யமுனா ராணிங்களா? ஜமுனா ராணி கொஞ்சம் மீட் பண்ணுங்க மேடம். ஓகே, இப்ப முதலே நம்ம திசைகள் அப்படிங்கிறது சொன்னோம். மேல இருக்க திசை வடக்கு, கீழே இருக்க திசை தெற்கு, இந்த திசை கிழக்கு, இந்த திசை மேற்கு அப்படின்னு சொன்னோம். இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நமக்கு என்ன அப்படின்னா ஒரு பிளாட் சார், இப்படி ஒரு ரோடு போகுது சார். இந்த ரோட்ல இது ஒருத்தவங்களுடைய இடம், இது ஒருத்தவங்களுடைய இடம், அடுத்து இது ஒருத்தவங்களுடைய இடம். இது பிளாட் நம்பர் 1, இது பிளாட் நம்பர் 2, இது பிளாட் நம்பர் 3 அப்படின்னு வச்சு சார். நம்ம போர் அப்படிங்கிறது எங்க சார் போடணும்னு நம்ம சொல்லுங்க சார். ஈசானிய மூலையில தான் போர் போடணும் அப்படின்னு சொல்லி. அப்ப இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க, எக்ஸாம்பிள் ஒரே ஒரு நிமிஷம் பாருங்க. இந்த 2ஆம் நம்பர் பிளாட் இருக்குன்னு வச்சுக்கோங்க சார். சார் 2ஆம் நம்பர் பிளாட்டுக்கு ஈசானிய மூலை எது சார்? யாரோ ஒருத்தனுக்கு 2வது நம்பர் பிளாட்டுக்கு ஈசானிய மூலை எது சார்? ஃபர்ஸ்ட் ஆர்டர் லாஸ்ட் சார், டாப்ல. இதானே சார்? இதானே சார்? ஆமா, இதானே சார்? அப்ப ஆமா. இந்த இடத்துல அவங்க போர் போட்டுறாங்க. அப்ப கரெக்டா தப்பா சார்? 2ஆம் நம்பர் பிளாட்டுக்காரவங்க இந்த இடத்துல போர் போட்டுறாங்க. கரெக்டா தப்பா சார்? கரெக்ட் தானே சார்? கரெக்ட். இப்ப 1ஆம் நம்பர் பிளாட் வர்றாங்க சார். இந்த பிளாட் இங்க வீடு கட்டியிருக்காங்க சார். 1ஆம் நம்பர் பிளாட் இது வீடுன்னு வச்சுக்கோங்க சார். இப்ப பாருங்க, இந்த 1ஆம் நம்பர் பிளாட்டுக்காரவங்களுக்கு இந்த மூலை என்ன மூலை சார்? வாயு மூலை. வாயு மூலை. வெரி குட் சார். அதாவது இவங்க ஈசானி மூலையில கரெக்டா போட்டாங்க. அப்ப இவங்களுக்கு பாதிப்பு கிடையாது, கரெக்டா போட்டாங்க. ஆனா 1ஆம் நம்பர் வீட்டுக்கு இது வாயு மூலை வருதா சார்? அப்ப ஒரு வீடு அப்படிங்கிறது நம்ம இங்க கட்டிட்டோம். கட்டிட்டு காம்பவுண்ட் வால் அப்படிங்கிறது கட்டலைன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல காம்பவுண்ட் வால் நம்ம கட்டலை. இந்த காம்பவுண்ட் வால் அப்படிங்கிறது கட்டலைன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா இந்த போர் அப்படிங்கிறது இந்த வீட்டுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். ஒருவேளை இந்த காம்பவுண்ட் வால் அப்படிங்கிறது இப்படி கட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த வீட்டுக்கு நீங்க கட்டிட்டீங்கன்னா இந்த வீட்டிற்கும் காம்பவுண்ட் வாலிற்கும் இடைப்பட்ட பகுதியில தான் நம்ம என்ன சொன்னோம், ஆகாய தத்துவம் அப்படிங்கிறது வேலை செய்யும். நீர் தத்துவங்கிறது ஈசானிய மூலையில் செயல்படும், நெருப்பு தத்துவங்கிறது அக்னி மூலையில் செயல்படும், நில தத்துவங்கிறது நிருதி மூலையில் செயல்படும், காற்றுக்குரிய வாயு மூலையில் காற்று தத்துவம் செயல்படும். இந்த ஆகாய தத்துவம் 4-5 பூதங்களுக்கு தலைவனாக இருந்து ஒரு வீட்டிற்கும் காம்பவுண்ட் வாலுக்கும் இடைப்பட்ட சுத்தி வர இடத்துல செயல்படும். இது என்ன செய்யும் அப்படின்னா, இந்த சுத்தி வர இருக்கிற நீர், நெருப்பு, நிலம், காற்று அப்படிங்கிற இடத்துல இருக்கிற பிரச்சனைகளை தடுக்கக்கூடிய வேலை. ஒரு வீட்டிற்கு வாட்ச்மேன் எப்படி அவர் வீட்டுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்குறாரோ அதே போல இந்த ஆகாய தத்துவம் அப்படிங்கிறது இந்த இடத்துல பாரு, நீர் தத்துவம், நீர் தத்துவத்தினால இந்த வீட்டுக்கு பிரச்சனை இருக்கு. ஏன்னா இந்த வீட்டுக்கு வாயு மூலையில இருக்கு. அப்ப இந்த வீட்டுக்கு நீங்க காம்பவுண்ட் வால் அப்படிங்கறத அமைக்கிறப்ப இந்த போர் போட்டிருக்க இடம் இந்த வீட்டை பாதிக்காது. நான் சொல்றது யாருக்கு புரியுது, யாருக்கு புரியல சார்? சார் நீங்க சொல்றது புரியுதுங்க. ஓகே.
தெளிவா புரியுது சார். ஓகே, தேங்க்யூ. சார் இப்ப சில வீட்டுல வந்து செவுரு ஒட்டின மாதிரி கட்டுறாங்களா, அது மாதிரி இருந்தாக்க இது மாதிரி வரும் பிரச்சனை அதான் இருக்கு. சார், அதான் சார். அதாவது வந்து காம்பவுண்ட் வால் இல்லாத வீட்டுல இது மாதிரி பிரச்சனை வரும் சார். இப்ப எக்ஸாம்பிள் வந்து இன்னொரு விஷயம் இதுல நீங்க ரொம்ப நான் உன்னிப்பா புரியுற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சார் நமக்கு ஒரு திசை பாதிக்கப்பட்டது. எக்ஸாம்பிள் வந்து ஒரு பாத்ரூம்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு பாத்ரூம் அப்படின்னு இருக்கு. அல்லது சரி இந்த போர் போட்ட விஷயத்தை இப்ப இதை வச்சு எடுத்துக்கோ. ஏன்னா இப்ப அதான் பேசணும். இப்ப இந்த இடத்துல இந்த திசை அப்படிங்கிறது வாயு மூலை. இந்த இடத்துல வாயு மூலை பாதிக்கப்பட்டுச்சுன்னு அர்த்தம். இப்ப காம்பவுண்ட் வால் இல்லையாட்டி நமக்கு வாயு மூலை பாதிக்கப்பட்டுச்சுன்னு அர்த்தம். ஏன்னா வாயு மூலையில போர் வந்துருச்சு. ஈசானிய மூலையில தான் வரணும், வாயு மூலையில வந்துருச்சு. அப்ப இந்த வாயு மூலையுடைய இதே மாதிரி நம்மளுடைய நண்பர் வீட்லயும் ஒரு வீட்லயும் வாயு மூலையில போர் போட்டிருக்காங்க. நம்ம வீட்லயும் வாயு மூலையில போர் போட்டாச்சு, என் போட்டிருக்கு. நம்மளுடைய நண்பர் வீட்லயும் வாயு மூலையில இதே மாதிரி போர் போட்டாங்க. ஆனா நண்பருக்கு எந்த பாதிப்பும் இல்ல. நமக்கு அந்த இடத்துல போர் அமைஞ்சதுல இருந்து ஒரு பெரிய பிரச்சனையை கொடுக்குது. யார ஒரு வாஸ்து நிபுணரை கூட்டிட்டு வந்து காமிச்சாலும், சார் இந்த போர் இருக்கு சார், ஒன்னு காம்பவுண்ட் வால் கட்டிடுங்க இல்லாட்டி போரை மூடிடுங்க, ஒன்னு காம்பவுண்ட் வால் கட்டிடுங்க இல்லாட்டி போரை மூடிடுங்க சார். எல்லா பேரும் இதுவே சொல்றாங்க சார். ஏன்னா என் நண்பருக்கு அதே இடத்துலதான் சார் அங்க போர் போட்டிருக்காங்க. அவர் கட்டுறதுல இருந்து ஓஹோன்னு இருக்காரு சார். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சார். எப்பயுமே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்குங்க. நம்ம திசைகள்ல மொத்தம் 8 திசைகள்ல 8 திசைகளுக்குரிய கிரகங்களை நம்ம சொல்லுவோம். அப்ப இந்த வாயு மூலை அப்படிங்கிற இடத்துடைய கிரகம் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா கேது. நான் சொல்ற விஷயத்தை நல்லா உள்வாங்கிக்கோங்க. நம்மளுடைய வீட்டில் நம்மளுடைய மனையில் எந்த இடம் பாதிக்கப்பட்டுள்ளதோ அந்த இடத்துடைய நவ கிரகம் நம்மளுடைய ஜோதிடத்தில் நம்மளுடைய ஜாதகத்தில் அது நல்லாக இருந்தால், வலுப்பெற்று இருந்தால், உச்சபலம் பெற்று இருந்தால் நமக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தாது. மாறாக ஜோதிடத்தில் அந்த கிரகம் கெட்டு அந்த கிரகத்துடைய இடத்தில் நம்ம வாஸ்து ரீதியாக தவறு செய்யும் பட்சத்தில் இது இரண்டும் நமக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஆனா இந்த இடத்துல பாருங்க, இந்த கேது அப்படிங்கிற கிரகம் தான் இந்த இடத்துல பாதிக்கும். ஏன்னா வாயு மூலையில போறது. அப்ப அந்த கேது அப்படிங்கிற கிரகம் ஜோதிடத்தில் நம்மளுடைய ஜாதகத்தில் நல்லா இருந்தா பாதிக்கும். ஆனா அந்த கேதம் கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். ஆனா இதுல இன்னொரு விஷயத்தை நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த இடம் நமக்கு பாதிப்பை கொடுக்காது, ஆனா வளர்ச்சியை தடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றம் கிடையாது. கேது திசையில இவனுக்கு யோகமான திசை, ஓஹோன்னு வளருவார்னு சொன்னாங்க. ஆனா கேது திசையில இவருக்கு ஒரு பெரிய லெவல்ல வளர்ச்சி இல்லையோ. அது மாதிரி இந்த இடத்துல அதோட இடத்துல வாஸ்து ரீதியாக தவறு செய்யும் பட்சத்தில் வளர்ச்சி தடைபடும், ஆனா பாதிப்பு இருக்காது. இதுதான் ஜோதிடமும் வாஸ்தும் இணையற இடம். நான் சொல்ற விஷயம் ஏதாவது புரியுதுங்களா புரியலைங்களா சார்? சார் ஒன் மோர் டைம் சொல்லுங்க சார். புரியுது சார். ஓகே, அதாவது நான் திருப்பி சொல்றேன், நல்லா தெளிவா கேட்டுக்குங்க. மொத்தம் 8 திசைகள் இருக்கு. இந்த 8 திசைகளுக்கும் பிரம்மஸ்தானத்துக்கு சேர்த்து 9 கிரகங்கள். 9 கிரகங்கள் அப்படிங்கிறது எங்க அமைஞ்சிருக்கு. எல்லாரும் மீட் பண்ணிடுங்க சார். தயவுசெய்து நான் பேசுறப்ப எல்லாரும் மீட் பண்ணிடுங்க. கேள்வி கேட்கறப்ப மட்டும் அன்மீட் பண்ணுங்க. விக்ரம், ஜமுனா ராணி, இவங்கெல்லாம் எல்லாரும் மீட் பண்ணுங்க சார். விக்ரம் ஆர்டிஆர். ஓகே, பாருங்க, நவ கிரகங்கள் அப்படிங்கிறது ஒரு இடத்திலும் ஒரு கிரகங்களோட ஆதிக்கம். அது மாறவே மாறாது. எந்த இடத்துக்கு போனீங்கனாலும் வடகிழக்கு மூலைக்கு புதன் தான் அதிபதி, எந்த இடத்துக்கு போனீங்கனாலும் தென்மேற்கு ராகு அதிபதி, எந்த இடத்துக்கு போனீங்கனாலும் வடமேற்கு கேது அதிபதி, தெற்கு திசைக்கு செவ்வாய் அதிபதி, கிழக்கு திசைக்கு சுக்கிரன் தான், வடக்கு திசைக்கு குரு பகவான் தான், மேற்கு திசைக்கு சனி பகவான் தான். அது மாறாது. நம்மளுடைய இடம், நம்ம ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம், அல்லது வீடு கட்ட போறோம், வீடு கட்டிட்டோம், ஏதோ ஒண்ணு பண்ணிட்டோம், நம்ம ஒரு தவறு செய்யறோம். என்ன செய்யறோம்? வரக்கூடாத ஒரு இடத்துல ஒண்ணு அமைச்சரும். தெற்கு பக்கம் ஒரு விஷயம் வரக்கூடாதுன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் பாத்ரூம் தெற்கு பக்கம் வரக்கூடாதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம தெற்கு பக்கம் போய் பாத்ரூம் கட்டிடுறோம். அப்ப என்ன பண்றோம்? அந்த இடத்துல தெற்கு திசை பாதிக்கப்படும். மேற்கு திசையில ஏதோ ஒண்ணு பண்றோம். எக்ஸாம்பிள் மேற்கு திசையில ஒரு பார்க்கிங் அமைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. பார்க்கிங் வரக்கூடாதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். மேற்கு திசையில பார்க்கிங் வரக்கூடாதுன்னு இருக்கு, நீங்க மேற்கு திசையில போய் அமைச்சிருங்க. அப்ப என்ன அர்த்தம்? வாஸ்து ரீதியாக மேற்கு திசை பாதிக்கும். எந்த இடத்தில் எது வரக்கூடாதோ அதை நம்ம அமைக்கிறப்ப அந்த திசை பாதிக்கப்பட்டுள்ளது என்றது. அப்ப வாஸ்து ரீதியாக ஒரு விஷயங்கள் நம்ம பண்ணி தவறா பண்ணிட்டோம்னா அந்த இடத்துடைய கிரகம் என்னவோ அந்த கிரகம்
நமக்கு ஜோதிடத்தில் சரியாக இருந்தால் இந்த இதனால் நமக்கு பாதிப்பு இல்லை. ஆனா ஜோதிடத்துல நம்ம கெட்டு போய் இருந்து அதே அந்த கிரகத்துடைய இடத்துல நம்ம இங்க தப்பு செய்யும் பொழுது அது நமக்கு மிகப்பெரிய பாதிப்பை நமக்கு ஏற்படுத்தும். அதுவும் குறிப்பாக அந்த கிரகத்துடைய தசாவோ புத்தியோ நடக்கும் பொழுது அந்த வீட்டில் மிகப்பெரிய சிக்கல்களை ஏற்படுத்தும், வசிக்க முடியாத சூழ்நிலையை கூட உருவாக்கும். அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. புரியுதுங்களா சார் நான் எல்லாம் சொல்ற விஷயங்கள்? புரியுதுங்க சார். புரியுது சார். ஓகே ஓகே ஓகே. இதுதான் அந்த நவ கிரகத்துடைய பங்கு, பஞ்சபூதங்களுடைய தன்மை அப்படிங்கிறது. இதுதான் ஒரு அடிப்படை. ஒரு வாஸ்து அப்படின்னாலும் இதுதான் அடிப்படையான விஷயம் அப்படின்னு. அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பார்க்க போறோம். சார் புரியலன்னா சொல்லுங்க, இதை நம்ம சொல்லிட்டு கூட அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போலாம். சார் இப்ப அந்த அபார்ட்மெண்ட் எல்லாம் கட்டுறாங்க, அதுல எல்லாம் காம்பவுண்ட் வால்லாம் இருக்க முடியும். அபார்ட்மெண்ட், அதாவது அபார்ட்மெண்ட்டுக்குன்னு ஒரு வாஸ்து இருக்கு மேடம். அது நம்ம வகுப்பு அப்படிங்கிறதுல தெளிவா சொல்லுங்க. அபார்ட்மெண்ட் வாஸ்து அப்படிங்கிறது எப்படி பார்க்கலாம், ஒரு கோயில் வாஸ்து அப்படிங்கிறது எப்படி பார்க்கலாம், ஒரு இடத்துல ஒரு மனையை எப்படி தேர்வு செய்யும், இதெல்லாம் வந்து ஒரு சப்ஜெக்ட் தனித்தனியா நம்ம வகுப்பு அப்படிங்கிறதுல வரும் மேடம். நம்ம வகுப்புல தெளிவா அவங்க சொன்னாங்க. ஓகே. இப்ப ஒரு வாஸ்து அப்படிங்கிறதுல ஒரு அடிப்படையான பஞ்சபூதங்கள் நவகிரகங்களுடைய தன்மை எது, அதுக்குரிய இடம் எது, அது எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அடுத்து இப்போ ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது என்னன்னா சார் ஒரு நபருக்கும் ஒரு திசை அப்படிங்கிறது சார் என்னுடைய ஜாதகத்துப்படி எனக்கு எந்த திசை சார் யோகத்தை கொடுக்கும்? சார் நான் வடக்கு பார்த்து வீடு கட்டலாமா சார்? தலைவாசல் நான் கிழக்கு பார்த்து வைக்கலாமா சார்? சரி எங்க சார் வைக்கணும், எங்க சார் வைக்கக்கூடாது? ரொம்ப 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 முக்கியம். ஒரு ஜோதிட ரீதியா ஒருவருக்கு தலைவாசல் எங்க அமைக்க வாய்ப்பு உள்ளதோ அங்கதான் நம்ம அமைக்கணும். ஒரு வாஸ்துப்படி சரியாக ஜோதிடமே இணைத்துதான் ஒரு தலைவாசல் அப்படிங்கிறத அமைக்கணும். அதே மாதிரி எந்த திசையில தலைவாசல் வைக்கிறோமோ அது சார்ந்த மனையை நம்ம வாங்கணும். இப்ப வடக்கு பார்த்த மனை வாங்குறோம்னா 99% வடக்கு பார்த்த வீடு கட்டணும். அப்ப நம்ம வடக்கு பார்த்த மனை யோகத்தை கொடுக்குமா, வடக்கு பார்த்த மனை பாதகத்தை கொடுக்குமா? எந்த திசையுடைய மனை யோகத்தை கொடுக்கும், எந்த திசையுடைய மனை பாதகம்? ரொம்ப 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 சார் எப்ப அந்த வடக்கு பார்த்த பிளாட் வாங்கணும் அன்னையில இருந்து எனக்கு தெரியல சார். இருந்த சொத்து என்ற இருந்து போயிடுச்சு சார். சார் ஒண்ணுமே இல்லை, கடன் போட்டுதான் சார் வாங்கணும் இந்த நிலத்தை. இந்த நிலத்தை வாங்கினதுல இருந்து இதுக்கு பக்கத்துல இருக்கிற 2-3 நிலம் அமைஞ்சிச்சு சார். எல்லா கடன் பிரச்சனையும் நீங்கிடுச்சு சார். ஆனா அவ்வளவு கஷ்டப்பட்டு கடன் வாங்கி தான் சார் நிலத்தை வாங்கணும். அப்ப ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மனையை நம்ம வாங்கும் பொழுது அது ஒரு சுபிட்சமான பலனை கொடுக்கிறது. ஒரு பாதகத்தை செய்யக்கூடிய ஒரு திசையில் ஒரு மனையை அவன் வாங்குறோம், அல்லது பாதகத்தை செய்யக்கூடிய ஒரு திசையில நம்ம தலைவாசல் வச்சு வீடு கட்டும் பொழுது நமக்கு அது ஒரு கெடுதல் பலனை. அப்ப எந்த திசையுடைய மனையை வாங்கணும் ஒவ்வொரு ஜாதக ரீதியா அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயத்த நம்ம பார்க்கணும். ரொம்ப 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 முக்கியமான விஷயம். கொஞ்சம் எல்லாரும் கவனமா கொஞ்சம் இது உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா தான் புரியும். டவுட் இருந்தா உடனே நிப்பாட்டிக்கணும். இப்ப ஒரு வீடு அப்படிங்கிற ஒரு வீடு கட்டுறதுக்கு நான் எஸ்பெஷலி நம்ம வீட்டை பத்தி மட்டும் இந்த இடத்துல பேசுறோம். ஒரு வீடு அப்படிங்கிறத நம்ம கட்ட போறோம், அதுக்காக ஒரு பிளாட் வாங்குறோம், ஒரு காலி மனை வாங்குறோம் சார். அது யார் பேருக்கு சார் பார்க்கணும் சார்? எப்பயுமே எடுத்துக்கோங்க, இந்த ஜோதிட ரீதியா வீடு அப்படின்னா சுக்கிரன் அப்படின்னு அர்த்தம். வீடு அப்படின்னா சுக்கிரன் அர்த்தம். அதே மாதிரி வீட்டில் உள்ள மனைவி அப்படின்னா சுக்கிரன், ஒரு ஜாதகருடைய மனைவி அப்படிங்கிறது. அப்போ ஒரு வீடு கட்டுறதுக்காக நம்ம ஒரு இடம் வாங்குறோம் அப்படின்னு நீங்க பிளாட் பண்ணிட்டீங்கன்னா அதை மனைவி பேர்ல வாங்குவது சிறப்பு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு. ஒண்ணு. இன்னொரு விஷயம் என்னன்னா சார், ஒருவேளை கணவன் பேர்ல வாங்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடு அப்படின்னு கட்டுறதுக்கு நம்ம ஒரு வீடு ஒரு இடம் வாங்குறப்ப மனைவியோட யோகத்திற்கு மனைவியுடைய ஜாதகத்துப்படி அவங்களுக்கு எந்த திசை யோகத்தை கொடுக்கும் தான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு மட்டும் பார்த்தா போதும், வேறவங்களும் பக்கத்துல வருது அவங்க பேர்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு. ஒருவேளை சார் கணவனுடைய பேர்ல பேர்ல நம்ம பண்ணணும், அப்ப என்ன பண்ணணும்னா பையனுடைய ஜாதகத்தையும் பார்க்கணும், அந்த மனைவியோட ஜாதகத்தை, 2 பேர்த்துக்கும் யோகத்தை கொடுக்கக்கூடிய திசையில தான் நம்ம வாங்கணும். மனைவி பேர்ல மட்டும் வாங்கினா மனைவியோட ஜாதகத்தை மட்டும் பார்த்தா போதும். கணவன் பேர்ல பண்றப்ப மனைவியோட ஜாதகத்தையும் பார்க்கணும், கணவனுடைய ஜாதகத்தையும் பார்க்கணும். 2 பேர்த்துக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய திசையில தான் வாங்கணும். ஒருவேளை நம்ம மனைவி பேர்ல மட்டும் வாங்கினா மனைவியோட ஜாதகத்தை மட்டும் பார்த்து அவங்களுக்கு யோகத்தை கொடுக்குற திசையில மட்டும் வாங்கினா போதும். ஓகே. இப்ப
ஜோதிட ரீதியா சில விஷயங்கள் அப்படிங்கிறது இல்லை சொன்னாங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். அதுதான் இப்ப நம்ம சொல்ல போறோம். இப்ப இந்த ராசி கட்டம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஜோதிடம் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் எல்லாரும் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுல யாராவது ஜோதிடம் அப்படிங்கிறது தெரியாதவங்க யாராவது இருக்கீங்களா சார்? கொஞ்சம் எளிமையா சொல்லுங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுக்கணும் அதுக்காக. சார் நான் பேசுறது எல்லாத்தையும் கேக்குதுங்களா? கேக்குது சார், ஓரளவு தெரியும் சார் ஜோதிடம். நான் என்ன சொல்றேன்னா தெரியாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா வந்து சொல்லுங்க சார். ஏன்னா நான் ஜோதிடம் தெரியலன்னா அவங்களுக்காக சில விஷயங்கள் சொல்லணும். அதுக்காக ஜோதிடம் அப்படிங்கிறது எனக்கு அடிப்படை கூட தெரியாது அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? ஓகே, ஆல்மோஸ்ட் யாருமே இல்ல. சரி, எல்லாரும் மீட் பண்ணிக்க. ஓகே, எனக்கு தெரியாது சார். ஓகே, அதான் மேடம் கேட்குறேன். யாருக்கு தெரியல அப்படின்னு கேட்குறேன். ஏன்னா நம்ம ஒரு விஷயம் தெரியும்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லிட்டு போயிடுவோம். தெரியல அப்படின்னா நம்ம தெரியாதவங்களுக்கு இருந்து சொல்லணும்ல. அதுக்காக நம்ம கேட்குறோம். தெரியாதவங்க கொஞ்சம் வந்தீங்கன்னா தான் தெரியும். நீங்களா இருந்தீங்க அப்படின்னா எனக்கு தெரியாதுல்ல. தெரியாது. ஓகே ஓகே ஓகே. என்னங்க சார்? தெரியாது. சரி சார், சரியான கொஸ்டின் இல்லை சார். நம்ம அதுக்கு அடிப்படையில இருந்து நம்ம சொல்லுவோம். ஒன்றும் தப்பே கிடையாது. அதாவது இந்த ஜோதிடத்தை நம்ம இப்படித்தான் ராசி கட்டங்களா 12 ராசிகளா பிரிக்கிறோம். இந்த 12 ராசியை மீட் பண்ணிக்கீங்க. தேவின்னு ஒருத்தவங்க மீட் பண்ணிக்கீங்க. ஓகே, இந்த 12 ராசிகளா இப்படிதான் நம்ம பிரிக்கிறோம். இந்த 12 ராசியில இதுதான் காலச்சக்கரத்துல முதல் வீடு அப்படின்னு சொல்றோம். இந்த வீடு தான் முதல் வீடு அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த ராசிக்கு பெயர் மேச ராசி. இதுக்கு பேர் மேசம். இந்த 2வது ராசிக்கு பேர் ரிஷபம். 2வது ராசிக்கு பேர் ரிஷபம். இந்த 3வது ராசிக்கு பேர் மிதுனம். இதற்கு பெயர் கடகம். இதற்கு பெயர் சிம்மம். இதற்கு பெயர் கன்னி. இதற்கு பெயர் துலாம். இதற்கு பெயர் விருச்சகம். பெயர் தனுசு. இந்த ராசிக்கு பேர் மகரம். இந்த ராசிக்கு பேர் கும்பம். இந்த ராசிக்கு பேர் மீனம். இப்படி நம்ம 12 ராசிகளையும் 12 விதமா நம்ம பிரிக்கிறோம். இது எல்லாத்துக்கும் தெரியும். இது அடிப்படையான ஜோதிடத்துல மிக 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 அடிப்படையான விஷயங்கள். 12 ராசிகள் இப்படிங்கிறதான் இருக்கு. இந்த 12 ராசிகள்ல ஒரு ராசிக்கும் ஒரு இடம் சொந்த வீடாக இருக்கு. நவகிரகத்துல ஒரு ராசிக்கும் ஒரு வீடு அப்படிங்கிறது சொந்த வீடாக இருக்கிறது. எந்தெந்த வீடு யார் யாருக்கு சொந்த வீடு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சிம்ம ராசி அப்படிங்கிறது சூரியனுடைய வீடு. அதே இந்த கடகராசி அப்படிங்கிறது சந்திரனுடைய வீடு. இந்த மிதுன ராசியும் கன்னி ராசியும் புதனுடைய வீடு. துலாம் ராசியும் ரிஷப ராசியும் சுக்கிரனுடைய வீடு. அதே இந்த மேச ராசியும் விருச்சக ராசியும் செவ்வாயுடைய வீடு. இந்த தனுசு ராசியும் மீன ராசியும் குரு பகவானுடைய வீடு. இந்த கும்பராசியும் மகர ராசியும் சனி பகவானின் வீடு. சார், இந்த 12 ராசிகளும் ஒரு கிரகத்துக்கும் அதனுடைய சொந்த வீடாக இருந்து செயல்படுகிறது. அதுக்காக யாருடைய வீடு இந்த வீடு அப்படிங்கறத நமக்கு சார். அதே மாதிரி நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்த மேச ராசி அப்படிங்கிறது
இந்த வாஸ்து ரீதியாக மேசராசி அப்படிங்கிறது கிழக்கு திசை சார். மேசராசி அப்படிங்கிறது வாஸ்து ரீதியாக கிழக்கு திசை. இந்த ரிஷபராசி அப்படிங்கிறது தெற்கு திசை. அதே இந்த மிதுன ராசி அப்படிங்கிறது மேற்கு திசை. இந்த கடக ராசி அப்படிங்கிறது வடக்கு திசை. சிம்ம ராசி அப்படிங்கிறது கிழக்கு திசை. கன்னி ராசி அப்படிங்கிறது தெற்கு திசை. துலாம் ராசி அப்படிங்கிறது மேற்கு திசை. விருச்சிக ராசி அப்படிங்கிறது வடக்கு திசை. இந்த தனுசு ராசி அப்படிங்கிறது கிழக்கு திசை. இந்த மகர ராசி அப்படிங்கிறது தெற்கு திசை. கும்பராசி அப்படிங்கிறது மேற்கு திசை. மீன ராசி அப்படிங்கிறது வடக்கு திசை. இப்படி 12 ராசிகளுக்கும் 12 திசைகள் அப்படிங்கிறது இருக்கு. நல்லா சொல்றேன், திருப்பி நோட் பண்ணிக்கங்க, எழுதலைன்னா கூட. மேச ராசி அப்படிங்கிறது கிழக்கு திசை, ரிஷப ராசி அப்படிங்கிறது தெற்கு திசை, மிதுன ராசி அப்படிங்கிறது மேற்கு திசை, கடக ராசிங்கிறது வடக்கு திசை. அதே மாதிரி சிம்ம ராசி அப்படிங்கிறது கிழக்கு திசை, கன்னி ராசி அப்படிங்கிறது தெற்கு திசை, துலாம் ராசிங்கிறது மேற்கு திசை, அடுத்து விருச்சிக ராசிங்கிறது வடக்கு திசை, அடுத்து தனுசு ராசிங்கிறது கிழக்கு திசை, மகர ராசி அப்படிங்கிறது தெற்கு திசை, கும்பராசி அப்படிங்கிறது மேற்கு திசை, மீன ராசி அப்படிங்கிறது வடக்கு திசை. இப்படி 12 ராசிகளுக்கும் நம்ம அந்த ராசிகளுடைய திசைகள் அப்படிங்கிறது சொல்லு. அடுத்தது ஜோதிட ரீதியா நம்ம இந்த ராசிகளை எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா, சரம் சார் கொஞ்சம் மீட் பண்ணுங்க சார், ஸ்திரம் உபயம் அப்படின்னு பிரிக்கிறோம். சரம் ஸ்திரம் உபயம் அப்படின்னு பிரிக்கிறோம். இந்த மேசராசியை நம்ம சரராசின்னு சொல்றோம், ரிஷப ராசியை ஸ்திரராசி அப்படின்னு நம்ம சொல்றோம், மிதுன ராசியை உபய ராசி அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே இந்த கடக ராசியை சரராசி அப்படின்னு நம்ம சொல்றோம், சிம்ம ராசியை ஸ்திரராசி அப்படின்னு நம்ம சொல்றோம், கன்னி ராசி உபய ராசி அப்படின்னு. இந்த துலாம் ராசியை சரராசி அப்படின்னு நம்ம சொல்றோம், விருச்சிக ராசியை ஸ்திரம் ராசி அப்படின்னு நம்ம சொல்றோம், அதே இந்த தனுசு ராசியை உபய ராசி அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த மகர ராசியை சரராசி அப்படின்னு நம்ம சொல்றோம், கும்ப ராசியை ஸ்திர ராசி அப்படின்னு நம்ம சொல்றோம், இந்த மீன ராசியை உபய ராசி அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படி ஸ்தரம் ஸ்திரம் உபயம் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையா இந்த ராசிகளை பூரா நம்ம பிரிக்கிறோம். இது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப இந்த சரராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிகளுக்கு 11வது இடம் பாதகம் செய்யக்கூடிய இடமாக அமையும். சரராசிகளுக்கு 11வது இடம் அப்படிங்கிறது கெடுதல் செய்யக்கூடிய இடமாக அமையும். பிறராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிகளுக்கு 9வது இடம் பாதகமாக அமையும். உபயராசி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்திற்கு 7வது ராசி பாதகம் செய்யக்கூடிய ராசியாக இருக்கும். அப்ப இந்த 12 ராசிகளை சரராசி, பிறராசி, உபயராசி அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம். இந்த சரராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிகளுக்கு 11ஆம் இடம் பாதகம் செய்யக்கூடிய இடமாக இருக்கும். பிறராசின்னு சொல்லக்கூடிய ராசிக்கு 9வது இடம் பாதகம் செய்யக்கூடிய இடமாக இருக்கும். உபயராசி அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு 7ஆம் இடம் பாதகம் செய்யக்கூடிய திசையாக அமையும். சார் இதை நம்ம எல்லாரும் சார் சொல்லுங்க சார். இது லக்னத்துக்கு வராது, வேற ராசிக்கு மட்டும்தான் இல்லைங்களா சார்? இன்னும் நான் சப்ஜெக்டுக்குள்ளே வரல சார். ராசி லக்னம்லாம் விட்டுருங்க. ஓகே, இப்ப நான் இதை இப்படி நம்ம சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒருவருடைய ஜாதகத்திற்கு கெடுதல் செய்யக்கூடிய திசை அப்படிங்கிறது எது அப்படின்னு சொல்லிட்டு, கெடுதல் செய்யக்கூடிய இடம் அப்படிங்கிறது எது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு ஜாதகர் இருக்காரு, அந்த ஜாதகருக்கு இந்த திசை கெடுதல் செய்யும் அப்படிங்கிறத எப்படி சார் நம்ம ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் ஒரு பாயிண்ட் எழுதிக்கிங்க. ஜாதகருக்கு கெடுதல் செய்யக்கூடிய திசை அப்படிங்கிறது எது அப்படின்னா, பாதக ஸ்தானத்தின் திசை ஆகாது. பாதக ஸ்தானத்தின் திசை ஆகாது. முதல் பாயிண்ட். ஒரு ஜாதகருக்கு கெடுதல் செய்யக்கூடிய திசை அப்படிங்கிறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாதக ஸ்தானத்தின் திசை ஆகாது.
பாதகஸ்தானம்னா எது? சரராசிகளுக்கு 11ஆம் இடம் பாதகம், திரராசிகளுக்கு 9ஆம் இடம் பாதகம், உபயராசிகளுக்கு 7ஆம் இடம் பாதகம். அப்ப ஒருவருக்கு பாதகம் செய்யக்கூடிய திசை ஆகாது. பாதகம் செய்யக்கூடிய ஸ்தானத்துடைய திசை ஆகாது. அடுத்து பாதகாதிபதி நின்ற திசை ஆகாது. பாதகாதிபதினா யாருன்னா ஒரு இடத்திற்கு ஒரு ஆள் அதிபதினு சொல்லியிருக்க பாருங்க. சிம்ம ராசிக்கு சூரியன் அதிபதி, மிதுன ராசிக்கு புதன் அதிபதி, ரிஷப ராசிக்கு சுக்கிரன் அதிபதினு சொல்றோம். அப்ப எந்த இடம் பாதக ஸ்தானமாக அமைகிறதோ, சரராசியா 11ஆம் இடம் பாதகம். அப்ப அந்த 11ஆம் இடம் இதுல எது வருதோ அந்த இடத்தோட அதிபதி தான் பாதகாதிபதி. பாதக ஸ்தானத்தினுடைய இடத்தோட அதிபதி தான் பாதகாதிபதி. இந்த பாதகாதிபதி போய் எங்க இருக்காரோ அந்த நின்ற திசை ஆகாது. கான்செப்ட். இது உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொல்றப்ப இன்னும் தெளிவா புரியும். 2 பாயிண்ட். பாதக ஸ்தானத்தோட திசை ஆகாது, பாதக ஸ்தானாதிபதி நின்ற திசை ஆகாது. அவ்வளவுதான் நமக்கு. இப்ப யாரோ ஒருத்தவங்க அவங்களோட ஜாதகத்தை சொல்லுங்க சார். உங்களுக்கு எந்த திசை ஆகாதுன்னு நம்ம சொல்லலாம் சார். யாரோ ஒருத்தவங்க ஒரு ஜாதகத்தை சொல்லுங்க சார். அவங்க பேரை சொல்லிட்டு சொல்லுங்க. இந்துமதி சார். இந்துமதி மேடம் சொல்லுங்க மேடம். உங்களுடைய ஜாதகத்தை சொல்லுங்க மேடம். உங்க லக்னம் என்ன லக்னம் மேடம்? கன்னி லக்னம் சார். கன்னி லக்னம். ஓகே. அடுத்து கிரகங்களை சொல்லுங்க மேடம். எங்க உங்க கிரகங்கள் இருக்கு? லக்னத்துல சூரியன் குரு. சூரியன் புதன் குருங்களா மேடம்? குரு. சூரியனும் குருவும் லக்னத்திலே கன்னிலேயே. அடுத்து 2ல செவ்வாய் புதன். 2ல செவ்வாய் புதன். செவ்வாய் புதன். ஓகே. 3ல ராகு. 6ல சனி. 6ல சனி. கும்பத்துல சனி. ஆமா. ஓகே. அடுத்து 9ல சந்திரன் கேது. 9ல சந்திரனும் கேது. ரிஷபத்துல சந்திரனும் கேது. 12ல சுக்கிரன். 12ல சுக்கிரன். ஓகே. 3, 6, 9 சரியா போச்சு. இப்ப இந்துமதி மேடத்துடைய ஜாதகத்துப்படி இருங்க ஒரே ஒரு நிமிஷம். இல்லாத கீழே தெரியுதுங்களா? இது இப்ப தெரியும்னு நினைக்கிறேன். கிரகங்கள் தெரியுதுங்களா சார்? ராகு, செவ்வாய், புதன் தெரியுதுங்களா சார்? தெரியுது சார். ஓகே. இப்ப இந்துமதி மேடத்துடைய ஜாதகத்துப்படி லக்னம் அப்படிங்கிறது கன்னி லக்னம். லக்னத்திலே சூரியன் குரு, அதே மாதிரி துலாம்ல செவ்வாய் புதனும், விருச்சிகத்துல ராகு, அடுத்து பாத்தீங்கன்னா கும்பத்துல சனி, ரிஷபத்துல சந்திரன் கேது, இங்க சிம்மத்துல சுக்கிரன். இப்படிதான் கிரகங்கள் இருக்கு. இப்ப நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? எந்த திசை ஆகாது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பாதக ஸ்தானத்தோட திசை ஆகாது. முதல் பாதக ஸ்தானாதிபதி நின்ற திசை ஆகாது. அவ்வளவுதான். இப்ப கன்னி லக்னம் சார். இந்த கன்னி லக்னம் கன்னி. நம்ம ராசி எடுத்துக்கூடாது, இல்ல லக்னத்தை தான் எடுத்து. அப்ப லக்னம் கன்னி. இந்த கன்னி லக்னம் தர லக்னமா, பிற லக்னமா, உபய லக்னமா? எல்லாரும் சொல்லுங்க. உபய லக்னம் சார். உபய லக்னம். அப்ப உபய லக்னத்திற்கு எந்த இடம் ஆகாது சார்? 7வது. நல்லா பாருங்க. இது உபய லக்னம். உபய லக்னத்திற்கு 7ஆம் இடம் ஆகாது. அப்ப கொஞ்சம் சொன்னீங்க. உபய லக்னம் கன்னி 1, துலாம் 2, விருச்சிகம் 3, தனுசு 4, மகரம் 5, கும்பம் 6, மீனம் 7. இதுதான் 7வது வீடு. அப்ப இந்த 7வது வீடுதான் ஆகாதுன்னு நமக்கு தெரியாது. பாதகஸ்தானத்துடைய பாதகஸ்தானம் அப்படிங்கிறது இதுதான். அப்ப இதோட திசை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வடக்கு ஆகாது. ரெண்டாவது பாயிண்ட், பாதக ஸ்தானாதிபதி நின்ற திசை ஆகாது. இப்ப பாதக ஸ்தானத்தை கண்டுபிடிச்சோம். அந்த இடத்தோட அதிபதி யாரு? குரு பகவான். குரு பகவான் தான் பாதகாதிபதினு இருக்கு. இந்த பாதகாதிபதி நின்ற இடம் ஆகாது. இப்ப இந்த ஜாதகத்துல குரு பகவான் எங்க இருக்காரு சார்? ஏன்னா 7ஆம் இடம் தான் பாதகஸ்தானம். இந்த பாதகஸ்தானத்தோட அதிபதி குரு பகவான், அவர் தான் பாதகாதிபதி. அந்த பாதகாதிபதி எங்க இருக்காரு சார்? இந்துமதி மேடம் சொல்லுங்க மேடம். கன்னியில. அப்ப அந்த கன்னியோட திசை என்ன சார்? கன்னியோட திசை தெற்கு.
அப்ப வடக்கு மற்றும் தெற்கு திசை ஆகாது. எல்லாத்துக்கும் புரியுதுங்களா சார்? நம்ம சொல்ற விஷயம் எல்லாத்துக்கும் புரியுதுங்களா? புரியுது சார். புரியலன்னா கொஞ்சம் வாங்க சார். எப்படி ஒருத்தவங்களுக்கு எந்த திசை ஆகாதுன்னு கண்டுபிடிக்கிற விஷயம் எல்லாத்துக்கும் புரியுதுங்களா? புரியுதுங்க சார். ஓகே. சார் எனக்கு கொஞ்சம் புரியல. திருப்பி இன்னொருத்தவங்க வேற ஒருத்தவங்க ஒரு ஜாதகத்தை கொடுங்க, இன்னொரு தடவை பார்க்கலாம். உங்களுக்கு என்ன மேடம் புரியல சொல்லுங்க மேடம். சார் விஜயலட்சுமிங்க. சொல்லுங்க மேடம். சார் வணக்கம் சார், சண்முகம். ஒரே ஒரு நிமிஷம், இந்த விஜயலட்சுமி மேடம் சொல்லிட்டோம் சார், அடுத்து உங்களுக்கு சொல்ல பார்க்கலாம். ஓகே சார். சிம்ம நன்றி சார். லக்னம்ங்க. லக்னம் வந்து சிம்ம லக்னம். ஓகே, கிரகங்களை சொல்லுங்க மேடம். லக்னத்திலே சூரியனும் சுக்கிரனுங்க. சூரியன் சுக்கிரன். சுக்கிரன். 2ல Okay, புதன். 2ல புதன். 4ல குருவும் கேதுவுங்க. குரு கேது. தனுசுல சந்திரன். தனுசுல சந்திரன். அப்புறம் ரிஷபத்துல ராகு. ரிஷபத்துல ராகு. ஓகே. கடகத்துல செவ்வாய். கடகத்துல செவ்வாய். இன்னொரு கிரகம் மிஸ் ஆகுது மேடம். சந்திரன், செவ்வாய், புதன், குரு, கேது, ராகு. சனி வந்து துலாத்தலங்க. ஓகே, இப்ப மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப மேடம் விஜயலட்சுமி மேடத்தோட ஜாதகத்துப்படி சிம்ம லக்னம் சார். ஒரு இடத்திற்கு எப்பயுமே பாருங்க, நம்ம பாதகம் சாதகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் கெடுதல் செய்யக்கூடியவர் யாரு, எந்த திசையில நம்ம கண்டிப்பா போயிடக்கூடாது. அதாவது நல்லவே இருக்கிற இடத்துக்கு போறோமோ இல்லையோ, கெட்ட இடத்துக்கு போனோம்னா நம்ம இதாயிடும். அப்ப நமக்கு கெடுதல் செய்யறது யாரு, எந்த திசை கெடுதல், அதை இப்ப நம்ம பார்த்துக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான் அந்த ராசிகளுக்கு எந்தெந்த ராசிகள் என்னென்ன இடத்துல இருக்கு, அந்த ராசிகளுக்குரிய ஒரு ராசிகளுக்கு அதிபதி யாரு, அந்த ராசியில் ஒரு ராசிக்குரிய திசைகள் என்ன அப்படிங்கறத பார்த்தோம். அதே மாதிரி அந்த 12 ராசிகளையும் சரராசி, ஸ்திரராசி, உபயராசின்னு பிரிச்சிருக்கோம். இந்த சரராசின்னு சொல்லக்கூடிய ராசிகள் அனைத்திற்குமே 11ஆம் இடம் கெடுதல் செய்யக்கூடிய இடம். ஸ்திரராசிகள்னு சொல்லக்கூடிய அனைத்து இடத்திற்கு 9வது ஸ்தானம் அப்படிங்கிறது கெடுதல்கூடிய ஸ்தானம். உபயராசின்னு சொல்லக்கூடிய இடத்திற்கு 7வது ஸ்தானம் கெடுதல் செய்யக்கூடிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த சரம், ஸ்திரம், உபயன்னு பிரிச்சிருக்கோம். நமக்கு ஒரு பாதகம் செய்யக்கூடிய திசை அப்படிங்கிறது எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நமக்கு எந்த ராசி அப்படிங்கிறத விட்டுட்டு நம்மளுடைய ஜாதகத்தை நம்ம லக்னம் என்னவோ லக்னத்துக்கு எடுத்து அந்த லக்னம் சரலக்னமா, ஸ்திர லக்னமா, உபய லக்னம். சரலக்னமாக இருந்தால் 11ஆம் இடம் ஆகும். அப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம லக்னத்திற்கு எடுத்துக்கிட்டு அந்த லக்னத்திற்கு பாதக ஸ்தானத்துடைய திசை ஆகாது. எந்த ஸ்தானம் பாதக ஸ்தானமா வருதோ அந்த பாதக ஸ்தானம் என்ன திசையோ அந்த திசை நமக்கு ஆகாது. 2, அந்த பாதக ஸ்தானத்துடைய அதிபதி யாரோ அவர் தான் பாதகாதிபதி, அவருக்கு பேரு. அந்த பாதகாதிபதி நம்ம ஜாதகத்துல எங்க போயிருக்காரோ அந்த திசை ஆகாது. அவ்வளவுதான், 2 பாயிண்ட். இப்ப பாருங்க, மேடத்துடைய ஜாதகத்துப்படி சிம்ம லக்னம். சிம்ம லக்னம் சர லக்னமா, ஸ்திர லக்னமா, உபய லக்னமா? ஸ்திர லக்னம். ஸ்திர லக்னம். அப்ப ஸ்திர லக்னம் அப்படிங்கிறதுக்கு 9வது இடம் கெடுதல் செய்யக்கூடிய இடம். கரெக்டுங்களா மேடம்? ஆமா. அப்ப பாருங்க, சிம்ம லக்னம் சிம்மம் 1, கன்னி 2, துலாம் 3, விருச்சகம் 4, தனுசு 5, மகரம் 6, கும்பம் 7, மீனம் 8, மேசம் 9. இதுதான் 9வது இடம். அப்ப ஸ்திர லக்னத்துக்கு 9ஆம் இடம் ஆகாது. அப்ப சிம்ம லக்னத்திற்கு நமக்கு வந்து பாதக ஸ்தானம் எது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதுதான், இந்த மேசம் தான் நமக்கு பாதக ஸ்தானம். ஓகேங்களா மேடம்? இந்த மேசத்துடைய திசை எது மேடம்? கிழக்கு. கிழக்கு. அப்ப கிழக்கு திசை ஆகாது. 1. 2வது பாயிண்ட் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, பாதக ஸ்தானாதிபதி நின்ற திசை ஆகாது. நமக்கு பாதக ஸ்தானங்கிறது மேசம்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப மேசத்தோட அதிபதி யாரு சார்? செவ்வாய். செவ்வாய். அப்ப செவ்வாய் இந்த ஜாதகத்துல எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, செவ்வாய் கடகத்துல இருக்கு. கரெக்டுங்களா சார்?
அப்ப கடகத்துல இருக்கப்ப இந்த கடகத்துடைய திசை வடக்கு. அப்ப கிழக்கு மற்றும் வடக்கு திசை நமக்கு ஆகாத திசைகளாக உள்ளது. இப்ப புரியுதுங்களா எல்லாத்துக்கும்? புரியுதுங்க. சார் இதுல யாருக்காவது புரியல அப்படின்னு சொல்லிட்டா தயவு செய்து புரியாதவங்க வாங்க. சார் எனக்கு ஒரு டவுட்டுங்க. சொல்லுங்க சண்முகம் மேடம். டவுட்டை சொல்லுங்க. சொல்லுங்க சார், டவுட்டை சொல்லுங்க. ஓகே இல்ல மேடத்தை கிளியர் பண்ணிட்டாங்க சார், எனக்கு பார்க்கணும். ஓகே ஓகே விஜயலட்சுமி மேடம் சொல்லுங்க. இல்ல இப்ப என்னன்னா, இப்ப ஒரு குடும்பத்துல 4 பேர் இருப்பாங்க. அதான் நான் உங்களுக்கு முதல்ல எடுத்தோடனே அந்த பாயிண்ட் தான் நான் சொன்னேன். யாருடைய ஜாதகத்துக்கு பார்க்கணும் நான் முதல்ல எடுத்தேன். என்னங்க? வீட்டுல நான் அதான் முதலே சொன்னேன். நீங்க இப்பதான் வந்தீங்களா மேடம், முன்னாடி வந்தீங்களா மேடம்? இல்ல முன்னாடியே வந்துட்டேன், சொல்லுங்க. ஓகே, அதாவது யாருடைய ஜாதகத்துக்கு நம்ம இதை பார்க்கணும் அப்படின்னா, ஒரு வீடு அப்படிங்கிறது சுக்கிரன். அப்ப நம்ம ஒரு வீடு அப்படிங்கறது அமைக்கிறப்ப சுக்கிரன் அப்படிங்கிறது வீடு. அப்ப நம்ம ஒரு வீட்டை கட்டுறோம் அப்படின்னா அந்த வீட்டில் உள்ள மனைவி அப்படிங்கிறது சுக்கிரன். அதனால மனைவியுடைய ஜாதகத்துக்கு தான் அந்த பார்க்கணும். மனைவியுடைய பேர்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுதான் சிறப்பு. அப்ப மனைவியுடைய ஜாதகத்துல ரிஜிஸ்ட்ரேஷன் சரியாக இருந்தால், அவங்களுடைய ஜாதகத்துக்கு யோகமாக இருந்தால், மனைவியுடைய ஜாதகத்துல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டா வேற யாருக்கும் பார்க்க தேவையில்ல, மனைவிக்கு மட்டும் பார்த்தா. இல்ல இப்ப என்னன்னா, இப்ப வந்து கணவனுடைய ஜாதகத்துக்கு தான் நம்ம பார்க்கணும். வீடு கட்டுறோம் அப்படி அவர் பேர்ல தான் பதிய போறோம் அப்படின்னா மனைவிக்கு பார்க்கணும், கணவனுக்கு, 2 பேருக்குமே பார்க்கணும். இல்ல அதான் கேக்குறேன் நான். இப்ப எங்க வீடு வந்து ஹஸ்பண்ட் பேர்ல தான் இருக்குங்க. அப்ப உங்களுக்கும் பார்க்கணும், அவங்களுக்கும் பார்க்கணும். கணவருடைய பேர்ல இருந்தா மனைவிக்கு அது யோகத்தை கொடுக்கணும், கணவருக்கும் கொடுக்கணும். மனைவி பேர்ல இருந்தா மனைவி. இப்ப என் வீட்டுக்காரரோட இதுக்கு பாத்தீங்கன்னா தெற்கு மேற்கும் ஆகாது, எனக்கு கிழக்கு வடக்கும் ஆகாது. அப்ப என்ன பண்றது? இல்ல அடுத்து பார்க்கலாம் மேடம், அடுத்து பார்க்கலாம். இப்ப நம்ம தானே ஆகாத திசையில தானே பார்த்திருக்கோம். இல்ல அதுதான் சொல்றேன். இல்ல இப்ப என்னன்னா ஆகாத திசைகள் அப்படிங்கிறது நான் பார்க்கவே இல்லை. ஓகே அப்படி இல்லாட்டி வீட்டை அவங்க மாத்தி எழுதிட வேண்டியது. எந்த சைடு வீடு நமக்கு யோகத்தை கொடுக்குதோ அப்ப கணவன் பேர்ல எல்லாம் மனைவி பேர்ல மாத்தி எழுதிட வேண்டியது, வேற எதுவுமே கிடையாது. அதான் அவரோட சொல்யூஷன். 2 பேத்துக்கு ஒரு திசைகள் ஆகல, வேற வழியே இல்லை அப்படின்னா வீட்டை 2 பேத்துக்குமே 4 திசையுமே ஆகலங்கும் போதுதான் என்ன பண்றதுன்னு கேட்டேன். ஆனா உங்களுக்கு அவருக்கு ஆகாட்டி பிரச்சனை இல்லை. உங்களுக்கு திசைகள் ஒரு 2 திசைகள் ஆகுமா ஆகலாம் மேடம். உங்க பேர்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணா உங்களுக்கு மட்டும் பார்த்தா போதும் சொன்னல மேடம். உங்க பேர்ல ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்கு, அதுதான் கேக்குறேன். மாத்தி எழுதிக்க வேண்டியதான் மேடம், அவ்வளவுதான். ஓகே, மாத்தி எழுதிக்க வேண்டியதான். ஒருத்தவங்க பேர்ல நிலம் வாங்குறதுக்கு யோகமே இருக்காது மேடம். அவங்க பேர்ல எது எப்ப பதிகிறோமோ அதுல பூரா வில்லங்கமா இருக்கும். அப்ப அவங்க நிலம் கொடுக்கறதுக்கு யோகம் இல்லைன்னு அப்ப அவங்க பேர்ல பதியக்கூடாது, பணங்காசே அவங்கள்ட்ட இருந்தாலும். ஓகே, இப்ப சார் சண்முகம் சார் சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன சார் டவுட்? வணக்கம் சார், சண்முகம் பேசுறேன். ரிஷப லக்னம். உங்களோட ஜாதகத்தை பார்க்கலாம். ஆமா சார், திசை புரியுது சார், கொஞ்சம் புரியுது சார். இன்னும் கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் வேணும் சார். எனக்கு வேண்டாத திசை என்ன, ஆகாத திசை என்ன கண்டுபிடிக்க சார் இப்ப நம்ம சொல்லியிருக்கோம். இதுல உங்களுக்கு என்ன டவுட், உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுல என்ன டவுட் வந்ததுன்னு கேக்குறேன். அந்த கிரகங்கள் உட்கார்ற திசை எப்படிங்கிறது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் சார். சரி சொல்லுங்க சார், உங்களுக்கு ரிஷப லக்னம். ரிஷப லக்னம் சொல்லுங்க. ஓகே, மிதுன கேது சூரியன். கேது சூரியன் மிதுனத்துல, சனி சார். ஓகே சார். கடக சுக்கிரன் புதன். கடகத்துல சுக்கிரன் புதன். ஓகே சார். கன்னியில சந்திரன். கன்னியில சந்திரன். ஓகே சார். தனுசுல வந்துட்டு ராகு. ஓகே சார். மகரத்துல குரு சார். மகரத்துல குரு. மகர குரு. ஆமா சார். ஓகே. மீனத்துல செவ்வாய் சார். எனக்கு என்ன திசை சார் எனக்கு ஆகாது? ஓகே, இன்னொரு கிரகம் இருக்கே சார், சந்திரன் வந்துருச்சு. ஓகே, இப்ப நீங்களே அதை சொல்லுங்க சார், வேறவங்க சொல்ல வேணாம், எல்லாரும் மீட் பண்ணிக்கீங்க, நீங்களே சொல்லுங்க சார். உங்களுக்கு சரராசி சர லக்னமா ஸ்திர லக்னமா உபய லக்னமா சார்? ஸ்திர சார். ஸ்திர லக்னம். ஸ்திர லக்னத்துக்கு எந்த இடம் ஆகாது? எந்த இடம் ஆகாது? 9ஆம் இடம் பாதகாதிபதி சார். ஓகே, 9ஆம் இடம் தானே சார்? உங்களுக்கு ஸ்திர லக்னத்துக்கு 9ஆம் இடம் எது சார்? மகரம் சார். ஸ்திர லக்னத்திற்கு 9ஆம் இடம் மகரம். ஓகேங்களா சார்? சரி சார். மகரத்துடைய திசை என்ன சார்?
மகரத்துக்கு வந்துட்டு தெற்கு சார். அப்ப தெற்கு ஆகாது. இது புரியுதுல்ல சார்? சரி. இப்ப புரியுது சார், புரியுது சார். தெற்கு ஆகாது ஒண்ணு. சரிங்க அடுத்து சார். இந்த மகரத்தோட அதிபதி யாரு சார்? சனி பகவான் சார். அப்ப சனி பகவான் தான் உங்களுக்கு பாதகாதிபதி, கரெக்டுங்களா சார்? ரைட்டு சார், ஒத்துக்கிறேன் சார். ஓகே சார். இந்த சனி பகவான் இதுல எங்க சார் இருக்காரு? இதுல உங்களுடைய ஜாதகத்துல சனி பகவான் எங்க சார்? மிதுனத்துல இருக்கார் சார். மிதுனத்துல இருக்காரு. மிதுனத்தோடைய திசை என்ன சார்? கிழக்கு, மேற்கு, தெற்கு சார். சார் மிதுனத்தோட திசை எது சார்? ஆமா சார், கிழக்கு, தெற்கு, மேற்கு சார். மேற்கு சார், சாரி சார். மேற்கு. அப்ப மேற்கு திசை ஆகாது, அவ்வளவுதான் சார். சரிங்க சார். புரியுதுல சார்? ரைட்டுங்க சார். சரி, ரைட்டுங்க சார். இல்ல உங்களுக்கு புரியுதான்னு கேக்குறேன் சார். நல்லாவே புரியுது சார். புரியுது சார். அதாவது பாதகாதிபதியோட திசை அது நின்ற திசை, அவ்வளவுதான் சார். அவ்வளவுதான் சார். பாதகாதிபதி திசை ஆகாது, பாதக ஸ்தானத்தோட திசை ஆகாது. அதே மாதிரி பாதகாதிபதி எங்க இருக்காரோ அந்த திசை ஆகாது. ரெண்டே பாயிண்ட், அவ்வளவுதான். அடுத்து இப்ப நம்ம என்ன பாத்துட்டோம்னா சார், ஒருத்தவங்களுக்கு எந்த திசை ஆகாது அப்படிங்கறத பாத்துட்டோம் சார். எந்த திசை சார் ஒருத்தவங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கறத பாக்குறதுக்கு வேற ஒண்ணுமே கிடையாது. எப்படி நம்ம கிரகத்துல சுக்கிரன் அப்படிங்கிறது வீடு அப்படின்னு சொன்னோமோ, அதே மாதிரி ஜோதிட ரீதியா பாவத்துல 4ஆம் பாவம் அப்படிங்கிறது வீடு. ஒரு பாவத்திற்கும் ஒரு காரகத்துவங்கள் இருக்கு. அப்ப இந்த வீடு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஜோதிட ரீதியா 4ஆம் பாவம் அப்படிங்கிறது வீடு. வீடு நிலம் அப்படிங்கிறது 4ஆம் பாவம். அது மாறவே மாறாது. இப்ப நமக்கு யோகத்தை ஒரு திசை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு 2 பாயிண்ட். என்ன லக்னமோ அந்த லக்னத்தில இருந்து 4ஆம் இடத்து திசை யோகத்துக்கு, 4ஆம் பாவம் எதுவோ அந்த 4ஆம் இடத்து திசை யோகத்துக்கு கொடுக்கும். 2வது பாயிண்ட், 4ஆம் இடத்து அதிபதி நின்ற திசை யோகம். வேற எதுவுமே கிடையாது. யாரோ ஒருத்தவங்க ஒரு ஜாதகத்தை கொடுங்க, அவங்களுக்கு யோகத்தை எந்த திசை கொடுக்குன்னு பார்த்தோம். இப்ப நம்ம பாதகத்தை பார்த்தோம். சொல்லாதவங்க சொல்லுங்க. இந்துமதி மேடம் நீங்க சொல்லிட்டீங்க, சண்முகம் சார் சொல்லிட்டீங்க. சார் கன்னியா லக்னம். சிவகுமார் சார் கன்னி லக்னமா சார்? சார் நான் பேசுறது கேக்குறேன். யாரு பேசுறது? சிவகுமார் சார் பேசுறீங்களா, சசிகுமார் சார் பேசுறீங்களா? பேசுறது சார் சிவகுமார் பேசிட்டு சார். சொல்லுங்க சார், உங்க லக்னத்தை சொல்லுங்க சார். கன்னியா லக்னம். கன்னி லக்னம். ஓகே. துலாம்ல வந்து செவ்வாய் சுக்கிரன். துலாம்ல செவ்வாய் சுக்கிரன். ஓகே. விருச்சிகத்துல சூரியன் கேது. விருச்சிகத்துல சூரியன் கேது. ஓகே. தனுசுல புதன். தனுசுல புதன். கும்பத்துல சந்திரன். கும்பத்துல சந்திரன். ரிஷபத்துல ராகு. ரிஷபத்துல ராகு. மிதுனத்துல சனி. மிதுனத்துல சனி. கடகத்துல குரு. சார் கொஞ்சம் மீட் பண்ணுங்க. சிவகுமார் சார் கவர்மெண்ட் எல்லா பேரையும் மீட் பண்ணுங்க. சண்முகம் சார், தேவி, சித்ரா, விஸ்வா, இவங்களாம் எதுக்கு அன்மியூட் பண்ணி வச்சிருக்கீங்க? பேக்ரவுண்ட்ல இருந்து நாய்ஸ் வந்துட்டே இருக்கு சார். அதான் நானே நினைச்சேன். சார் எல்லா பேருமே தயவு செய்து கொஞ்சம் அன்மியூட் பண்ணுங்க. ஒரு கிளாஸ்ல ஒரு 100 பேர் அப்படிங்கிறது பயணிக்கிறப்ப எல்லா பேருமே இப்படி பேக்ரவுண்ட்ல பேசிட்டு இருக்கீங்க. மிச்ச பேருக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும். தயவு செய்து நீங்க கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. ஓகே. இப்ப கன்னி லக்னம், துலாம்ல செவ்வாய் சுக்கிரனும் சொல்லி முடிக்கிறோம். திருப்பி அன்மியூட் பண்றீங்க. செவ்வாய் சுக்கிரன் அப்படிங்கிறது துலாம்ல, விருச்சகம் அப்படிங்கிறது சூரியன் கேது. சார் சிவகுமார் சார் நீங்களும் மீட் பண்ணிடுங்க சார். மகரத்துல தனுசுல புதன், கும்பத்துல சந்திரன், ரிஷபத்துல ராகு, மிதுனத்துல சனி, கடகத்துல குரு. இதுதான் ஜாதகம். இதுல நம்ம சொல்லியிருக்க விஷயம் அப்படிங்கிறது என்னன்னா 4ஆம் இடத்து திசை யோகத்தை கொடுக்கும். 4ஆம் இடத்து திசை யோகத்தை. அதே மாதிரி 4ஆம் இடத்து அதிபதி நின்ற திசை யோகத்தை. பாருங்க, லக்னத்தை நம்ம எடுத்துக்கணும். அப்ப லக்னங்கிறது கன்னி, கன்னி 1, துலாம் 2, விருச்சகம் 3, தனுசு 4.
அப்ப 4 அப்படிங்கிறது தனுசு ராசி. தனுசு ராசியோட திசை கிழக்கு. அப்ப கிழக்கு திசை யோகத்தை கொடுக்கும். ஃபர்ஸ்ட் ஒண்ணு கண்டுபிடிச்சோம். அடுத்து பாருங்க, 4ஆம் இடத்து அதிபதி நின்ற திசை யோகத்தை கொடுக்கும். அப்ப 4ஆம் இடத்து அதிபதி யாரு? குரு பகவான். குரு பகவான் அப்படிங்கிறது எங்க இருக்காரு? கடகத்துல இருக்காரு குரு பகவான். அதனுடைய திசை அப்படிங்கிறது வடக்கு. அப்ப கிழக்கு மற்றும் வடக்கு திசை சாருக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய திசையாக இருக்கும். நான் சொல்ற விஷயம் இப்ப யாருக்கு இது புரியுது, யாருக்கு புரியல சார்? சார் நான் ஒரு டவுட் கேட்கலாமா சார்? புரியல சார்? சார் நாலாம் அதிபதி அவரு பாதக ஸ்தானத்துல நின்னா எப்படி சார்? இல்ல சார், இதுலயே அது வந்து அடுத்து பார்க்கலாம். ஓகே. 7ஆம் அதிபதி யார் பாதகாதிபதி. பேசுறவங்க அவங்களுடைய பேரை சொல்லிட்டு பேசுங்க. சார் சிவகுமார் தான் சார் பேசுறேன், ஜாதகம் கொடுத்தாரு. சொல்லுங்க சார். 7ஆம் இடத்து அதிபதி பாதகாதிபதி ஆச்சுங்களே, அவரு சார் நான் என்ன சொல்றேன்னா சார், நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் சொல்லுங்க. யோகத்தை கொடுக்கக்கூடிய திசை புரியுதா இல்லையா? பாதகத்தை கொடுக்கற திசை வேற, யோகத்தை கொடுக்கறது வேற. நான் கேட்ட கேள்விக்கு யோகத்தை கொடுக்கறது புரியுது இல்ல உங்களுக்கு? ஓகே, வேற ஒண்ணு வேற யோகத்தை கொடுக்கறதுல கண்டுபிடிக்கிறதுல சொல்லுங்க. வேற யாருக்கும் யோகமும் பாவகம் சிவகுமார் சார் ஒரே ஒரு நிமிஷம். பாதகமும் யோகமும் அடுத்து பார்க்கலாம். உங்களுக்கு யோகத்தை கொடுக்கறது புரியுதா புரியலையா? டபுள் ஓகே, அவ்வளவுதான். அடுத்து பேசுங்க சார். யோகத்தை கொடுக்கிற விஷயம் யாருக்கு புரியல? வாங்க சார். சசிகுமார் சார். சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். சசிகுமார் சார், உங்களுக்கு என்ன சார் சந்தேகம்? அதான் சார் இப்போ இந்த 4ஆம் இடம் எப்படி பாக்குறது சார்? இப்ப அதானே சார் பார்த்தோம். லக்னத்துல இருந்து எண்ணி வரக்கூடிய 4வது இடம் தானே சார் 4வது ஸ்தானம். ஜோதிடம் நீங்க படிச்சிருக்கீங்களா என்ன? இல்லையா சார் சசிகுமார் சார்? வணக்கம் சார், சண்முகம் பேசுறேன் சார். வணக்கம் சார். யோகம் சார் எனக்கு தெற்கு இதுல சசிகுமார் சார் ஒரே ஒரு நிமிஷம். சசிகுமார் சார் பேசிட்டு இருக்காரு, ஒருத்தவங்க பேசி முடிச்சோன்னு பேசுங்க. சொல்லுங்க சார். சசிகுமார் சார் சொல்லுங்க சார். அதான் சார் என்னதே கொஞ்சம் பார்த்து சொன்னீங்கன்னா. இல்ல சார், இப்ப இதுல உங்களுக்கு 4ஆம் இடம் அப்படிங்கிறது கண்டுபிடிக்க தெரியுதுங்களா இல்லைங்களா? நீங்க ஜோதிடம் படிச்சிருக்கீங்களா இல்லைங்களா சார்? இல்ல இப்பதான் புதுசுங்களா உங்களுக்கு? வச்சிருக்கேன் சார். ஓகே. நமக்கு 4ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு லக்னத்தில இருந்து 4ஆம் இடம் தெரியுதுங்களா இல்லைங்களா சார்? தெரியுது. இல்ல பார்க்கலாம், ஒரு ஜாதகத்தை பார்க்கலாம் சார். உங்களுக்கு தெரியுதுங்களா இல்லைங்களா? தெரியுது. இதுல உங்களுக்கு என்ன சந்தேகத்தை சொன்னா சார் நம்ம நிவர்த்தி பண்ண முடியும். ஜாதகத்தை பாக்குறது இல்ல மேட்டரே கிடையாது சார். 4ஆம் இடத்துல அதிபதியை நீங்க கண்டுபிடிக்கிறது. பார்க்கணும், அதே மேட்டர். நீங்க பார்க்கணும். உங்களுக்கு இதுல எந்த இடத்துல சந்தேகம் இருக்கோ சந்தேகத்தை சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பார்க்கலாமே அவங்கவுங்க. அதான் சார் 4ஆம் இடம் வந்து நின்ற இடம் யோகம்னு சொல்றீங்க. ஆமா. அதுல இருந்து அது நின்ற அதிபதி நின்றது திசை வந்து யோகம். அது நின்ற திசையை பாக்குறது தான் டவுட்டா. இதுல என்ன சார்? இப்ப இந்த ஜாதகத்தை வச்சு சொல்றேன் சார். கன்னி லக்னம் சார். கன்னில இருந்து 4ஆம் இடம். கன்னியில இருந்து 4ஆம் இடம் என்ன சார்? தனுசு சார். தனுசுடைய திசை என்ன சார்? தனுசு வந்து கிழக்கு சார். கிழக்கு சார். அப்ப கிழக்கு யோகமா சார்? யோகம். அப்ப தனுசுடைய அதிபதி யாரு சார்? அந்த வீட்டுடைய அதிபதி யாரு? குரு சார். குரு பகவான் இந்த ஜாதகத்துல எங்க சார்? கடகத்துல இருக்காரு. கடகத்தோடைய திசை என்ன சார்? கடகத்தோடைய திசை வந்து வடக்கு சார். அப்ப வடக்கு யோகமா சார்? யோகம் சார். அவ்வளவுதான் சார், வேற எதுவுமே இல்லை. ஓகே, வரலட்சுமி மேடம் சொல்லுங்க மேடம். ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. ஒரு சின்ன சந்தேகம். அந்த சிம்ம லக்கணத்துக்கு 4, 9 கூடையாரா செவ்வாய் வருவாரு. அவரு 4 அது பாதகாதிபதியாவும் சொல்றோம். அப்ப அவர் 4 ஆட்சி பெறும்போது அந்த வடக்கு திசையை நம்ம எடுத்துக்கலாம். மேடம் நான் என்ன சொல்றேன், ஒரே ஒரு விஷயம். நான் வந்து ஆட்சி பெறது, உச்சம் பெறது, நீச்சம் பெறதெல்லாம் நான் பேசவே இல்லை. நீங்களாம் வந்து நான் வந்து ஈஸியா டைரக்டா நான் சாப்பிட சொல்லியிருக்கேன். நீங்க சுத்தி கித்தி பாத்துட்டு இருக்கீங்க. 2 விதிமுறை சொல்லியிருக்கேன் சார். பாதகாதிபதியா வராரு இல்லையா செவ்வாய்? அதே மேடம் நான் ஒரே ஒரு விஷயம். நான் அதை முதல்ல சொல்லிட்டேன். பாதகமும் யோகமும் செய்யறத 2 சேர்த்து அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லிட்டேன். ஒரு சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட். பாதகம் செய்யக்கூடியதுல யாருக்காவது டவுட், யோகம் செய்யக்கூடியதுல யாருக்காவது ஒரு டவுட். அடுத்த லெவல் தான் அது. சரிங்களா? நம்ம அடுத்த லெவல் பார்க்க தான் போறோம். ஒன்றும் இது கிடையாது. நம்ம ஒரு சப்ஜெக்டை கிளியர் பண்ணிட்டு போகணும்ல. நம்ம அதை பார்த்துட்டு இருக்க நேரத்துல இதை புரியலன்னு வேஸ்டா போயிடுமே. அதனாலதான் யாருக்கு இப்ப யோகம் பாதகம் செய்யறதை பார்த்து முடியும். யோகம் செய்யக்கூடிய திசைகளை யாருக்காவது சந்தேகம் சொல்லுங்க. அது கிளியர் பண்ணிட்டு போனா தான் நமக்கு. வணக்கம் சார், சண்முகம். சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன சொல்றேன்.
எனக்கு யோகாதிபதி நின்ற திசையும் ஓகே பாதகாதிபதி நின்ற தசையும் ஒன்னா. திருப்பி அதே இடத்துக்கு தான் சார் எல்லாரும் வரணும் சரிங்க சார். சார். நம்ம அடுத்து அதை பார்க்கத்தான் சார் போடுறோம். ஏன் சார் எல்லாரும் பயப்படுறீங்க? சார் நான் நீங்க சொல்றது ஸ்கிப் ஆயிடுங்க சார். நீங்க ஸ்கிப் ஆயிடுங்க. திரும்ப திரும்ப கேட்டு தான் இருப்பாங்க. ஒரே ஒரு அடுத்த இடத்துக்கு பாயிண்ட் வாங்க. சார். நமக்கு புரியாதவங்கள தான் கேட்டு இருக்கோம். புரிஞ்சவங்கள நம்ம கேட்கல சார். ஒரு இடத்துல பாதகம் செய்யக்கூடிய திசையை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் தனிப்பட்ட முறையில. யோகம் செய்யக்கூடிய திசைகளை இப்ப பார்த்துக்கிறோம் சார். இதுல யாருக்காவது சந்தேகம் இருக்காது, இதைத்தான் நம்ம கேட்கிறோம். அது எனக்கு வரவே இல்லை. ஓகே சார். ஓகே சார். யாருக்கு இதுல சந்தேகம் இல்லை சார்? இல்லாட்டி இன்னொரு ஜாதகத்தை பார்க்கலாமா? இன்னொரு ஜாதகம் பார்க்கணும்னா கூட சொல்லுங்க. இன்னொரு ஜாதகத்தை பார்க்கலாம். இல்ல இதே தெளிவா இருக்குதுங்க. நல்ல தெளிவா தான் இருக்கு. ஓகே அப்ப ஒருத்தவங்களுக்கு யோகத்தை கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு 4ஆம் இடத்து திசை யோகத்தை கொடுக்கும். 4ஆம் இடத்து அதிபதி நின்ற திசை யோகத்தை கொடுக்கும். இதுல மாற்று கருத்தே கிடையாது. அடுத்து ஒரு ஜாதகத்தை பார்க்கலாம். அந்த ஜாதகத்துல பாதகம் செய்யக்கூடிய திசை எது, யோகம் செய்யக்கூடிய திசை எது அப்படிங்கிறத பார்க்கலாம். யாரும் ஒருத்தவங்க ஜாதகத்தை கொடுங்க சார். சார் என் பேர் பாலாஜி சார். சொல்லுங்க சார். லக்னம் ரிஷப லக்னம் சார். ஓகே. லக்னம் ரிஷப லக்னம். ஓகே. மிதுனத்துல சனி கேது. மிதுனத்துல சனி கேது. மற்றும் கேது. ஓகே. 3ல புதன். 3ல புதன். 4ல சூரியன். ஓகே சார். 4ல சூரியன். ஓகே சார். 5ல சுக்கிரன். 5ல சுக்கிரன். தனுசுல ராகு. தனுசுல ராகு. அடுத்தது மேல குரு. 9ல குரு. மகரத்துல குருவா சார்? ஆமா சார். மகரத்துல குரு. 12ல சந்திரன் செவ்வாய். சந்திரன் செவ்வாய். ஓகே. இப்ப பாலாஜி சாருடைய இது பாத்தீங்கன்னா, பாலாஜி தானே சார் உங்களுக்கு? ஆமா சார் பாலாஜி. ஓகே ஓகே. பாலாஜி சாருடைய ஜாதகத்துப்படி பாத்தீங்கன்னா ரிஷப லக்னம், மிதுனத்துல சனி கேது, கடகத்துல புதன், சிம்மத்துல சூரியன், கன்னியில சுக்கிரன், தனுசுல ராகு, அதே மாதிரி மகரத்துல குரு, இங்க மேசத்துல சந்திரனும் செவ்வாய். இப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பாதகம் எதுன்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் பாதக திசை எதுன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பாதக திசை பார்க்கறதுக்கு லக்னம் என்னன்னு பார்க்கணும். ரிஷப லக்னம். ரிஷப லக்னம் சர லக்னமா, பிற லக்னமா, உபய லக்னமா பார்க்கணும். சார் ரிஷப லக்னம் சர லக்னமா, பிற லக்னமா, உபய லக்னமா சார்? சார் ஸ்திர லக்னம். பிற லக்னம். பிற லக்னத்திற்கு 9வது இடம் பாதகம் செய்யக்கூடியது. அப்போ 9ஆம் இடம் என்னது? ரிஷபம் 1, மிதுனம் 2, கடகம் 3, சிம்மம் 4, கன்னி 5, துலாம் 6, விருச்சிகம் 7, தனுசு 8, மகரம் 9. அப்போ 9ஆம் இடம் மகரமான திசை தெற்கு. அப்ப தெற்கு திசை ஆகாது. ஃபர்ஸ்ட் பாதகாதிபதி யாருன்னா சனி பகவான். ஏன்னா 9ஆம் இடத்து அதிபதி சனி பகவான் ஜாதகத்துல எங்க இருக்குன்னு பாருங்க. அப்போ 9ஆம் இடத்து அதிபதியான சனி பகவான் இந்த ஜாதகத்துல எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இந்த சனி பகவான் மிதுனத்துல இருக்காரு. அப்ப அந்த மிதுனத்துடைய திசை மேற்கு. அப்ப தெற்கு மற்றும் மேற்கு திசை ஆகாது. ஃபர்ஸ்ட் பிக்ஸ் பண்ணியாச்சு சார். கொஞ்சம் மீட் பண்ணுங்க. நவமணி சார் கொஞ்சம் மீட் பண்ணுங்க. விஸ்வநாதன் சார் மீட் பண்ணுங்க. விஸ்வநாதன் சார் மீட் பண்ணுங்க. ஜமுனா ராணி மீட் பண்ணுங்க. எல்லாரும் மீட் பண்ணுங்க. நான் பேசுறப்ப நீங்க மீட் பண்ணீங்கன்னா தான் எல்லாத்துக்கும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கும். ஓகே. இப்ப பாதகம் செய்யக்கூடிய இடம் அப்படிங்கிறது ரிஷப லக்னம். ரிஷப லக்னம்ங்கிறது ஸ்திர லக்னம். ஸ்திர லக்னத்துக்கு 9ஆம் இடம் ஆகாது. ரிஷப லக்னமான ஸ்திர லக்னத்திற்கு 9ஆம் இடம்ங்கிறது மகரம். மகரத்துடைய திசை அப்படிங்கிறது தெற்கு. அப்ப தெற்கு திசை ஆகாது. அப்ப இந்த இடத்துடைய அதிபதி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 9ஆம் இடத்தோட அதிபதி சனி பகவான். சனி பகவான் அப்படிங்கிறது பாதகாதிபதியாக வரும் பொழுது இந்த சனி பகவான் இந்த ஜாதகத்துல எங்க இருக்காருன்னு கேட்டீங்கன்னா, மிதுனத்துல இருக்காரு. அப்ப மிதுனத்துல இருக்கப்ப மிதுனத்துடைய திசை மேற்கு. அப்ப மேற்கு திசையும் ஆகாது. அப்ப தெற்கு மற்றும் மேற்கு திசை பாதகம் செய்யக்கூடிய திசைகளாக உள்ளது. ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிட்டு அடுத்து யோகத்தை கொடுக்கக்கூடிய திசை எது? யோகத்தை கொடுக்கக்கூடிய திசைக்கு 4ஆம் இடத்து திசை யோகத்தை கொடுக்கும். 4ஆம் இடத்து அதிபதி நின்ற திசை யோகத்தை. அப்ப இதுல பாருங்க, லக்னம்ங்கிறது ஸ்திர லக்னம். ஸ்திர லக்னத்துக்கு 4ஆம் இடங்கிறது ரிஷபம் 1, மிதுனம் 2, கடகம் 3, சிம்மம் 4. அப்ப 4ஆம் இடம் அப்படிங்கிறது
திசை அப்படிங்கிறது 4ஆம் இடங்கிறது சிம்மம், சிம்மத்துடைய திசை கிழக்கு. அப்ப 4ஆம் இடத்து அதிபதி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியன். சூரியன் அது 4ஆம் இடத்துல இருக்காரு. அப்ப அந்த திசை கிழக்கு தான். அப்ப கிழக்கு திசை யோகத்தை கொடுக்கும், தெற்கு மற்றும் மேற்கு திசை பாதகத்தை கொடுக்கும், வடக்கு திசை அப்படிங்கிறது நடுநிலை திசை, பாதகத்தையும் கொடுக்காமல் யோகத்தையும் கொடுக்காமல் இருக்கிறது. அப்ப எக்காரணத்தை கொண்டும் தெற்கு திசையிலும் மேற்கு திசை பார்த்து வீடு கட்டிடக்கூடாது, தெற்கு மற்றும் மேற்கு திசை பார்த்து மனை வாங்கக்கூடாது. அதே மாதிரி நமக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய திசையான கிழக்கு திசையில வீட்டை கட்டிக்கலாம், கிழக்கு திசை சார்ந்த இடத்துல நம்ம வந்து ஒரு பிளாட்டை வாங்கலாம். அதே மாதிரி நடுநிலை திசையில கூட வாங்கலாம், வடக்கு திசையிலே வாங்கிக்கலாம், வச்சுக்கலாம். எக்காரணத்தை கூட பாதகம் செய்யக்கூடிய திசையில வாங்கக்கூடாது. ஓகேங்களா சார்? உங்களுக்கு இப்ப புரியுதுங்களா சார்? இது நன்றா புரியுது சார். தேங்க்ஸ் சார். ஓகே. இப்ப வேற ஒருத்தவங்களோட ஜாதகம் சொல்லுங்க சார். ஒரு வேற சந்தேகம் ஒருத்தவங்களோட சார். ஜாதகம் சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். ஒரே ஒரு சந்தேகம் சார். இப்போ யோக திசையும் பாதக அதான் திசையும் சார், ஒரே அது திசையா பார்க்கலாம், வரும் வந்துச்சுன்னா அதான் சார் இப்ப அதான் சார் பார்க்க போறோம். இன்னொரு வருது அது யாரோ ஒரு மாதிரி தான். ஜாதகம் சொல்லுங்க சார். யாரோ ஒருத்தவங்களோட சார், ஜாதகம் விஸ்வநாத் சொல்லுங்க. சார் சத்தியகுமார் சார். விஸ்வநாத் விஸ்வநாத் சார் சொல்லுங்க சார். லக்னம். லக்னம் எல்லாம் ரிஷப லக்னமாவே சொல்றீங்க இன்னைக்கு வரவங்க எல்லாமே. ரிஷப லக்னம் சார். சூரியன் ரிஷபத்துல சூரியன், கேது, புதன். சூரியன், கேது, புதன். புதன். ஓகே. ரிஷபத்தில் ஓகே சார். அதுல சனி, 2ல சனி. 2ல சனி. ஓகே. 3ல சுக்கிரன். 3ல சுக்கிரன். 7ல ராகு. 7ல ராகு. ஓகே. ஆமா. 11ல குரு, செவ்வாய். மீனம். குரு செவ்வாய். ஓகே. 12ல சந்திரன், மேசராசி. ஓகே. இப்படி இருக்கிறப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாதக திசை எதுன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். பாதக திசை அப்படிங்கிறது லக்னங்கிறது ஸ்திர லக்னம், ரிஷப லக்னங்கிறது ஸ்திர லக்னம், எல்லாத்துக்கும் தெரியும். அப்ப ஸ்திர லக்னத்துக்கு 9ஆம் இடம் ஆகாது. 9ஆம் இடம் எது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதுதான் மகரம். ஓகேங்களா? அப்ப மகரத்துடைய திசை தெற்கு திசை ஆகாது ஃபர்ஸ்ட். அதே மாதிரி மகரத்தோட பாதகாதிபதி, பாதகாதிபதி நின்ற திசை அப்படிங்கிறது மிதுனம். ஏன்னா மிதுனத்துல சனி பகவான் இருக்கு. அப்ப மேற்கு திசையே ஆகாது. ஓகே. 2 முடிஞ்சு. யோகத்தை கொடுக்கக்கூடிய திசை அப்படிங்கிறது ரிஷப லக்னம். இப்பதான் பார்த்தோம், இதேதான் பார்த்தோம். கிழக்கு திசை அப்படிங்கிறது யோகத்தை கொடுக்கும். ஏன்னா 4ஆம் இடம் அப்படிங்கிறது நீங்க பாருங்க, 4ஆம் இடம் அப்படிங்கிறது ரிஷபம் 1, மிதுனம் 2, கடகம் 3, சிம்மம் 4. அப்ப 4ஆம் இடம் அப்படிங்கிறது சிம்மம். சிம்மத்துடைய திசை யோகத்தை கொடுக்கக்கூடிய திசை அப்படிங்கிறது கிழக்கு ஃபர்ஸ்ட். சார் எல்லாரும் மீட் பண்ணுங்க சார் தயவு செய்து. சுவாமிநாதன் சார் கொஞ்சம் மீட் பண்ணுங்க சார். அப்ப 4ஆம் இடத்து திசையான சிம்மத்துடைய திசை கிழக்கு திசை, அது யோகத்தை. 2வது 4ஆம் இடத்து அதிபதி நின்ற திசை யோகத்தை. அப்ப 4ஆம் இடத்து அதிபதி யாரு? சூரியன். சூரியன் நின்றது அப்படிங்கிறது லக்னத்திலே சூரியன் இருக்காரு. சூரியன் நின்ற திசை கிழக்கு. இதுல நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு எல்லா பேத்துக்கும் இதுல விளக்கம் கிடைக்கும். இதுல பாருங்க, பாதக திசை தெற்கு மற்றும் மேற்கு, யோக திசை கிழக்கு மற்றும் தெற்கு. அப்ப நடுநிலை திசை எது? வடக்கு அப்படிங்கிறது நடுநிலை திசை. இதுல பாருங்க, பாதகம் செய்யக்கூடிய திசையாகவும் யோகம் செய்யக்கூடிய திசையாகவும் தெற்கு வந்து, தெற்கு அப்படிங்கிறது யோகமும் செய்யுது பாதகமும் செய்யுது. அப்ப ஒரு திசை யோகத்தையும் கொடுத்து பாதகத்தையும் கொடுத்தா அந்த திசையை நம்ம ரிஜெக்ட் பண்ணிடணும். அப்ப தாருடைய ஜாதகத்துப்படி அவருக்கு பாதகம் செய்யக்கூடிய திசை தெற்கு மற்றும் மேற்கு, யோகத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, நடுநிலை திசை வடக்கு. அப்ப எப்பயுமே ஒரு திசை யோகத்தையும் கொடுத்து பாதகத்தையும் கொடுத்தால் அந்த திசைய நம்ம பாதகம் செய்யக்கூடிய திசையாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப அதை விட்டுறணும். அப்ப சார் எக்காரணத்தை கொண்டும் கிழக்கு பார்த்த மனை வாங்கலாம், கிழக்கு பார்த்து தலைவாசல் வச்சு வீடு கட்டலாம். ஆனா அதே மாதிரி வடக்கு பார்த்த மனை வாங்கலாம், வடக்கு பார்த்து தலைவாசல் வச்சு வீடு கட்டலாம். ஆனா எக்காரணத்தை கொண்டும் தெற்கோ மேற்கோ இருக்கிற மனையோ வீட்டை வாங்கக்கூடாது. இது யாருக்கு இப்ப புரியுது, யாருக்கு புரியல சார்? டவுட் கிளியர் ஆயிடுச்சு. எனக்கு புரிஞ்சிருச்சுங்க தெளிவா. டவுட் எல்லாருக்குமே கிளியர் ஆச்சு சார். ஓகே. எல்லாருக்குமே இது ஒரு கேள்வியா இருக்கு. அது இந்த சாரோட ஜாதகத்துல இருந்து கிளியர் ஆச்சு சார். ஓகே ஓகே. இவ்வளவுதான். என்ன ஒரே ஒரு முறை சொல்லுங்க சார்.
சார் ஒண்ணுமே இல்ல சார். இப்ப ஒரே ஒருத்தவங்களுக்கு முறை மட்டும் பாதக சொன்னா திசை, போதும். அதான் சார் அதான் சார் சொல்றேன் சார். இப்போ பாதக திசை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இந்த யோக திசை அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஒண்ணு எடுத்துக்கணும், பாத்துக்கணும். யோக திசை அப்படிங்கிறது எதுனா 4ஆம் இடத்து திசை யோகத்தை கொடுக்கும். 4ஆம் இடத்து அதிபதி நின்ற திசை யோகத்தை கொடுக்கும். ரெண்டாவது பாதக திசை எதுன்னு இருக்கு. பாதக திசை எது? என்ன தரராசியா, திரராசியா, உபயராசி? அப்படி தர லக்னமாக நம்ம இருக்கும்பொழுது தர லக்னத்துக்கு 11ஆம் இடம் ஆகாது, திர லக்னத்துக்கு 9ஆம் இடம் ஆகாது, உபய லக்னத்துக்கு 7ஆம் இடம் ஆகாது. அப்ப என்ன லக்னமோ அந்த லக்னத்திற்கு அந்த பாதக திசை எதுவோ அந்த திசை ஃபர்ஸ்ட் ஆகாது, பாதகாதிபதி நின்ற திசை ஆகாது. அதையும் தனியா எடுத்துக்கிறோம். இந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய திசையும் பாதகத்தை கொடுக்க திசையும் ஒரே திசையாக இருக்கும் பட்சத்துல அந்த திசையை பாதகம் செய்யக்கூடிய திசையாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். யோகத்தை கொடுக்கிற திசையை எடுத்துக்கொள்ள கூடாது. அப்ப நமக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய திசையில தான் நம்ம வீடு கட்டணும். அல்லது யோகத்தையும் கொடுக்காமல் பாதகத்தையும் கொடுக்காமல் ஒரு திசை இருக்குமானால் அந்த நடுநிலை திசையை நம்ம எடுத்துக்கலாம். ஆனா பாதகம் செய்யக்கூடிய திசையை நம்ம எடுத்துக்கூடாது. அவ்வளவுதான். இது எல்லாத்துக்கும் புரியுதுங்களா இல்லைங்களா சார்? தெளிவா புரியுதுங்க. ரெண்டுமே ஒண்ணா வந்துருச்சுன்னா என்ன பண்றது சார்? அதத்தான் சார் இப்ப சொன்னேன். ரெண்டுமே ஒண்ணா வந்தா நம்ம எடுத்துக்கூடாதுன்னு சொன்னேன் சார். இல்ல இப்ப இது வந்து கிழக்கு யோகம் வந்து கிழக்கு தெற்குன்னு போட்டிருக்கீங்க இல்லையா? அதே மாதிரி பாதகமும் கிழக்கு. அதான் சார், அப்ப நீங்க கிழக்கு தெற்கு எடுத்துக்கூடாது, நடுநிலை திசையை தான் எடுத்துக்கணும். நடுநிலைக்கு போயிடலாம். ஓகே ஓகே. ஆமா சார், புரிஞ்சது. யோகத்தை கொடுக்கக்கூடிய திசையும் பாதகத்தை கொடுக்க திசையும் ஒரே திசையா இருந்தா அது பாதகத்தை தான் சார் எடுத்துக்கணும். நம்ம ரெண்டு திசையுமே யோகத்தை கொடுக்குது, ரெண்டு திசையுமே பாதகத்தை, கிழக்கும் தெற்கு யோகத்தை கொடுக்குது. அதே மாதிரி கிழக்கும் தெற்கு அங்க நடுநிலையை கொடுக்குது, பாதகத்தையும் கொடுக்குதுன்னா ரெண்டையும் விட்டுட்டு நடுநிலை திசையை தான் சார் எடுத்துக்கணும். சார் சொல்லுங்க சார். இப்போ லேண்ட் வாங்கினா ஒய்ஃப் பேர்ல வாங்கணும், பார்த்துட்டு ஜாதகம் பார்த்து வாங்கணும்னு சொன்னீங்க. ஆமா சார். அவருக்கு ஜாதகமே இல்லைன்னா எப்படி சார் அது? அவர் ஜாதகம் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ணணும். ஜாதக ரீதியா வாங்குறப்பதான் சார் இப்படி வாங்கணும். ஜாதகமே இல்லைன்னா நம்ம என்ன சார் பண்ணணும்? ஜாதகம் இருக்கிறப்ப ஜாதகம். சார் பாபு சார் ஒரு டவுட் கேட்கலாங்களா சார்? சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். ஒன்னும் இல்ல சார், இப்போ கன்னி லக்னத்துக்கு 4ஆம் இடம் தனுசா வருது. இப்போ அவர் அந்த பாதகம் சொல்லக்கூடியது வந்து பாதகத்துக்கு நம்ம போகாம அந்த 4ஆம் இடத்தை பேஸ் பண்ணி மட்டுமே அந்த திசையை மட்டும் எடுத்துக்கலாம்ல. அவர் பாதகத்துல போய் உக்காந்தா அந்த திசையை தான் எடுக்கக்கூடாது, ஆனா 4ஆம் இடத்தோட இது மட்டும் நம்ம எடுத்துக்கலாம்ல சார். 4ஆம் இடத்து திசையும் பாதகம் செய்யக்கூடிய திசையும் ஒன்னா வந்தா அதை எடுத்துக்கூடாது சார். சார் யோகத்தை கொடுக்கக்கூடிய திசையும் பாதகத்தானே சார் சொல்ல வரேன். இன்னொரு ஜாதகம் சார். இல்ல நான் கேட்கறது வந்து அந்த 4ஆம் இடத்த அதிபதி தான் பாதகத்தை போய் உட்காந்துருக்காரு. அதனால அந்த 4ஆம் இடத்துல ஒண்ணுமே இல்ல, அந்த 4ஆம் இடத்த வந்து எடுத்துக்கூடாது. 4ஆம் அதிபதி தானே சார் நம்ம பார்க்கணும்னு சொல்றோம். ஓ சரி, ஓகே சார், புரிஞ்சுது. 4ஆம் இடத்து திசை யோகத்தை கொடுக்கும். சரி சார், புரிஞ்சுது சார். ஓகே சொல்லுங்க சார். 4ஆம் இடத்து திசை யோகத்தை கொடுக்கும். அதே மாதிரி 4ஆம் இடத்து அதிபதி நின்ற திசை யோகத்தை கொடுக்கும். பாதகஸ்தானம் அப்படிங்கிறது ஒவ்வொரு லக்னமும் சரமா ஸ்திரமா உபயம். சரம்னா 11ஆம் இடம் பாதகத்தை கொடுக்கும். அப்ப 11ஆம் இடத்துடைய அதிபதி பாதகாதிபதி, அவர் போய் நின்ன இடம் நமக்கு இடத்துல தான் கொடுக்கும். ஓகே, அவ்வளவுதான். இதுல வேற யாருக்கா ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா சொல்லுங்க சார், பேசலாம் சார். இப்ப வரை நடந்த வகுப்புல யாருக்காவது சந்தேகங்கள் இருந்தா சொல்லுங்க சார், பேசலாம் சார். இதெல்லாம் தெளிவா புரிஞ்சிருச்சுங்க நடந்த வரைக்கும். ஓகே சார். ஓகே, நம்ம வகுப்பு ரீதியான சில விஷயங்கள் நம்ம பேசிட்டு அடுத்த கான்செப்ட் வருவோம். முதல்ல நம்ம சொன்னோம், இந்த வகுப்பு அப்படிங்கிறது ஜூலை 5ஆம் தேதி நம்மளுடைய வாஸ்து வகுப்பு அப்படிங்கிறது தொடங்க இருக்கு. ஜூலை 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு நம்ம வாஸ்து வகுப்பு அப்படிங்கிறது தொடங்க இருக்கு. நம்மளோட வகுப்பு அப்படிங்கிறது வாரத்துல வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் 4 நாள் நடக்கும். வாரத்துல வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் 4 நாள் இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரையும் நம்ம வகுப்பு அப்படிங்கிறது நடக்கும். மொத்தம் 15 வகுப்புகள் அப்படிங்கிறது நம்ம வகுப்பு நடக்கும். ஒரு மணி நேரம், ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு 15 வகுப்புகள் மொத்தம் நடக்கும். அதாவது வாரத்துல வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் 4 நாள் நடக்கும். ஓகேங்களா? மொத்தம் 15 வகுப்புகள். இதுல பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்மளோட வகுப்புல ஒரு அடிப்படையில இருந்து, ஒரு வாஸ்து ரீதியான அடிப்படையில இருந்து ஒரு தொழில்முறை வாஸ்துவா இருக்கிற, இதுக்கப்புறம் ஒரு உயர்நிலை உச்சநிலை அப்படிங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது. நம்மளோட வகுப்புல அனைத்து விஷயங்களும் ஒரு வாஸ்து ரீதியான விஷயங்கள், வாஸ்துல ஜோதிடத்தின் பங்கு என்ன அப்படிங்கிற விஷயங்கள்ல இருந்து மனையடி சாஸ்திரம் அப்படிங்கிற விஷயம் வரையும் அனைத்து விஷயங்கள். ஒரு மனையை பாக்குறோம்,
இந்த மனை அப்படிங்கிறது இந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை இருந்தால் இது மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்மளோட வகுப்புகள் அப்படிங்கிறது ஒரு தொழில் முறையா நீங்க செய்யற மாதிரி தொழில்முறை வாஸ்து வகுப்பாக இருக்கும். மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 15 வகுப்புகள். இந்த வகுப்புக்குரிய கட்டணம் அப்படிங்கிறது 5000 ரூபாய். இதை நீங்க 2 தவணைகளாக கூட செலுத்தி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க நம்மளோட வகுப்புல இணையணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம என்னோட நம்பர் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர் கால் பண்ணி அப்படிங்கிறது ஜாயின் பண்ணிக்கங்க. 99 52 66 35 04 99 52 66 35 04 இது என்னுடைய நம்பர். இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அல்லது துரைராஜ் சார் நம்பர் எல்லாத்துக்கும் இருக்கும். துரைராஜ் சார்ட்டையும் கால் பண்ணி நீங்க நம்மளுடைய வகுப்பு அப்படிங்கிறதுல இணைந்துக்கலாம். நம்ம வகுப்பு அப்படிங்கிறது ஜூலை 5ஆம் தேதி தொடங்க இருக்கு. ஓகே, இந்த வகுப்பு ரீதியா இதுல உங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கிளாஸுக்குரிய PDF ஃபைல், புக்கு பிளஸ் சர்டிபிகேட் அப்படிங்கிறது நம்ம வகுப்புல கொடுத்துருவோம். ஒவ்வொரு நாளும் வகுப்புக்குரிய வீடியோ அப்படிங்கிறது மறுநாள் காலையில உங்களுக்கு நம்ம கொடுத்துருவோம். ஓகே, இந்த வகுப்பு ரீதியா ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா சொல்லுங்க சார், நம்ம பேசுவோம். சார் இதுல வந்து அபார்ட்மெண்ட் இருந்தா எப்படி பார்க்கணும்? ஒரு எல்லாமே தொழில் தொடங்குறாங்க, கடை வைக்கிறாங்க, ஆமா சார். அந்த கவர் நம்மளோட வாஸ்து வகுப்புல அனைத்து சப்ஜெக்ட்களும் உள்ள வந்துருச்சு. ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு எப்படி வாஸ்து பார்க்கணும், ஒரு தொழில் நிறுவனங்களுக்கு எப்படி வாஸ்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிப்படையில இருந்து ஒரு திசை காட்டும் கருவி அப்படிங்கறது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு அனைத்து விஷயங்களும் வகுப்புல வந்துருச்சு. சார் இந்த 4 நாள்ல கிளாஸ் முடிஞ்சிருக்குமா சார்? 4 நாள்ல சார் மொத்தம் 15 வகுப்புகள் சார். வாரம் வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துல 8 மணி நேரங்களா சார்? ஆமா சார், ஆமா சார். அப்போ அடுத்த வாரத்துல முடிஞ்சிருமா சார்? 4 வாரம் நடக்கும் சார், மொத்தம் அப்படிதானே? ஆமா சார், 4 வாரம் நடக்கும் சார். சார் 4 இதோட வாரம். ரெக்கார்டட் வீடியோ ஷேர் பண்ணுவீங்களா? அப்படிங்கிறது மறுநாள் காலையில உங்களுக்கு கொடுத்துருவோம் சார். ஒரு நாள் வீடியோ மறுநாள் காலையில 9 மணில இருந்து 10 மணிக்குள்ள உங்களுக்கு. எப்படி ஒருவேளை சார் கிளாஸ் வரும் அட்டன் அது? பண்ண முடியல, நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கும், எல்லாமே உங்க மெயிலுக்கு வந்துடும். அந்த லிங்க் அட்டாச்மெண்டா கிளிக் பண்ண வருங்களா? உடனே ப்ளே ஆகிற மாதிரி. ஆமா சார், லிங்கை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ப்ளே ஆகிற மாதிரி செட் பண்ணி கொடுத்துருவோம். யூடியூப்ல இருந்து வருங்களா? யூடியூப்ல சார் யூடியூப்ல உங்களுக்கு வந்து நீங்க மட்டுமே பாக்குற மாதிரி மெயில்ல லிங்க் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே ஓகே சரி. வேற யாரும் பார்க்க முடியாது சார், நீங்க சரி மட்டுமே பாக்குற மாதிரி பண்ணி கொடுத்துருவோம். சரி. சார் இப்போ என்னோட டைமிங் ஆஃபீஸ் டைமிங்க்கு அந்த 8ல இருந்து 10ன்றது இது பண்ண முடியாது. நான் அந்த வீடியோ தான் பாக்குறேன். இன்கேஸ் நான் அந்த வீடியோ பார்த்துட்டு அடுத்த நாள் ஏதாவது டவுட் சந்தேகம்னா உங்ககிட்ட ஃபோன் பண்ணி சார் நீங்க கேட்டுக்கலாமா? நம்மளுடைய சந்தேகங்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய வகுப்பு ரீதியா ஒரு விஷயம் என்ன சொல்றோம்னா சார், நீங்க நம்மளுடைய வகுப்பு ரீதியான சந்தேகங்கள் அனைத்தையும் நீங்க வந்து எப்ப வேணாலும் கேட்டுக்கலாம். வகுப்புக்கு வரும்பொழுது கேட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுடைய வகுப்பு அப்படிங்கிறது ஒரு 5 பேட்ச் 6 பேட்ச் முடிஞ்சிருக்கலாம். இன்னமும் நம்மள்ட்ட ஃபோன் பண்ணி சந்தேகம் கேட்டுட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? வகுப்பு உங்களுக்கு எந்த சந்தேகங்கள் எப்ப இருந்தாலும் கனெக்ட் பண்ணி கேளுங்க சார். இதுக்கு படிப்பு எல்லாம் இருக்குங்க சார். இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுங்களா இல்லைங்களா மேடம்? பிடிச்சது. இன்னைக்கு வீடியோ புரியுதுன்னா உங்களுக்கு எல்லா வீடியோவும் புரியும் மேடம். அவ்வளவுதான் மேடம். படிப்பு அப்படின்றதுலாம் ஒண்ணும் இல்லை மேடம். வாஸ்துக்கெல்லாம் படிப்பெல்லாம் தேவையில்லை மேடம். கால்குலேஷன் மட்டும் தெரிஞ்சா போதும், வேற ஒன்றும் கிடையாது. சார் இந்த வீடியோஸ் பாக்குறது வந்து ஆண்ட்ராய்டு, ஐபோன் இதெல்லாம் கிடையாது, எல்லாத்துலயுமே வந்துடும். ஏன்னா துர்ராஜ் சார் எல்லாத்துலயும் யூஸ் வந்து பண்ணி ஆண்ட்ராய்டுல மட்டும் தான் வரும்ன்ற மாதிரி இருந்தது. இல்ல இல்ல சார், இதுல எல்லாமே வந்துடும், எல்லாமே வந்துடும். சார் தனியா சரி ஆப் வச்சிருக்காரு, அதனால அதை கொடுப்பாங்க சார். இது உங்களுக்கு நான் தனியா ஓகே. மெயிலே லிங்க் பண்ணி. சரி சரி சரி. அடிப்படை ஜோதிடம் அடிப்படை ஜோதிடம் தெரியலனாலும் கிளாஸ் அட்டன் பண்ணா புரியுங்களா? சார் A to Z இது உங்களுக்கு புரியும் சார். உங்களுக்கு என்னன்னா நம்ம வந்து எல்லா விஷயத்திலும் அடிப்படையில இருந்து தான் சொல்லுவோம். ஜோதிட ரீதியான விஷயங்கள் அப்படிங்கிறது இதுல வாஸ்து ஜோதிடத்தின் எப்படி நம்ம பார்ப்போமோ அதே மாதிரி வாஸ்துல ஜோதிடத்துல இருந்தா போதும். அந்த விஷயம் உங்களுக்கு அடிப்படையில இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதுக்கு மாதிரி நீங்க ஜோதிடம் படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்க வாஸ்து படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, வேற ஏதாவது இந்த வகுப்பு ரீதியான சந்தேகங்கள் இருந்தா சொல்லுங்க சார். சார் வாஸ்து கிளாஸ்ல பரிகாரம் கிடைக்குமா சார்? பரிகாரம் சொல்லுவீங்களா? தவறுதலா இப்ப நம்மளுடைய வாஸ்து வகுப்புல இல்ல மேடம், நம்மளுடைய வகுப்புல பரிகாரம் வாஸ்துக்கு பரிகாரம் கிடையாது மேடம். அது கிளாஸ் எப்படின்னு உங்களுக்கு சொல்லுவாங்க. ஓகே, வாஸ்து பரிகாரமே இல்லாத இடத்துக்கு பரிகாரம்லாம் நம்ம சொல்ல மாட்டோம். இல்ல சார், இப்ப தவறுதலா கட்டியிருக்காங்க, அப்ப இடிச்சிட்டு திரும்பி அதுக்கு என்ன ரெமெடி? அதாவது ஒரு இடத்துக்கு சரியாக எப்படி அமைக்கிறது, தவறுதலா அமைச்சா அதை எப்படி சரி பண்றது, வாஸ்து ரீதியாக எப்படி சரி பண்றதுன்னு நம்ம வகுப்புல சொல்லுவோம். ஓகே சார். நீங்க அதுக்காக போய் பூசணிக்காயை புதைக்கிற விஷயமோ இது காப்பர் கம்பியை புதைக்கிற விஷயமோ பண்ணா சரியாகும். வாஸ்து ரீதியா இருக்க நம்ம சரி பண்ணணும். அது எப்படி நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கறத கிளாஸ். ஓகே சார்.
அமௌண்ட் கொஞ்சம் குறைக்க முடியுமா சார்? நாங்க அங்கேயும் இருக்கோம், இங்கேயும் இருக்கோம். ஓகே, அதனாலதான் உங்களுக்கு 2 தவணைகளா நீங்க செலுத்திக்கலாம் சார். வகுப்பு ஒரு தவணை அப்படிங்கறத செலுத்திட்டு நீங்க வகுப்பு முடியறதுக்குள்ள இந்த அடுத்த தவணை செலுத்திக்கலாம். 1 மந்த்துக்குள்ள 5000 வர்ற மாதிரி இருக்கு. அதனால கொஞ்சம் சார் 1 மந்த்ங்கிறது நம்ம கிளாஸ் அப்படிங்கிறது 15 நாள் வகுப்பு சார். ஆனா 15 நாள்ல சப்ஜெக்ட் முடிஞ்சாதான் சார் 15 நாள் முடியும். இல்லாட்டி கிளாஸ் எக்ஸஸ் ஆகும் சார். நமக்கு வந்து அமௌண்ட் அப்படிங்கிறது நீங்க 2-3 தவணைகளா கூட செலுத்திக்கலாம் சார். அது தப்பே கிடையாது சார். ஓகேங்களா? ஏன்னா இந்த வாஸ்து ரீதியான விஷயங்கள் அப்படிங்கிறது மிக அரிய நுட்பங்கள். இதுல உங்களுக்கு புக்கு சர்டிபிகேட் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் சார். பிளஸ் கிளாஸுடைய பிடிஎஃப் ஃபைல் வீடியோ அனைத்தும் வந்துடும் சார். நீங்க எத்தனை இது வந்து எவ்வளவு லைஃப் லாங்கா உங்களுக்கு இருக்கும் சார். அது இல்லாம நம்ம வந்து இதுக்கப்புறம் உயர்நிலை உச்சநிலை அப்படிலாம் கிடையாது சார். இதை நீங்க படிச்சு முடிச்ச உடனே வாஸ்து பார்க்க போலாம் சார். அப்படிதான் என்னோட வகுப்பு தொழில்முறை வாஸ்து வகுப்பு தான் சார். நன்றி 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 சார் நேரடி வகுப்பா சார்? இது ஆன்ல இப்ப எப்படி நடக்குதோ அதே மாதிரி தான் மேடம் நடக்கும். சரி. ஓகே ஓகே, வகுப்புல இணையற அப்படி இணையறவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க வகுப்புல அப்படிங்கறத இணைந்து கொள்ளலாம். ஓகே, நம்ம வகுப்பு அப்படிங்கிறத இன்னைக்கு அப்படிங்கிறத நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம். இறைவழி செல்வோம், வாழ்வில் வெற்றி பெறுவோம் என்ற அற்புதமான தகவலோடு மீண்டும் வகுப்பில் இது போன்ற அற்புதமான தகவலோடு உங்களோட சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அஸ்ட்ரோ வாஸ்து சதீஷ்குமார். நன்றி, வணக்கம். நன்றி சார். நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி சார். நன்றி சார். அமௌண்ட் கட்டுறதுக்கு லாஸ்ட் டேட் சார். அமௌண்ட் கட்டுறதுக்கு லாஸ்ட் டேட் கால் பண்ணுங்க சார். கால் பண்ணுங்க சார். நான் எல்லாமே கால் பண்ணுங்க. ஓகே நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றி சார். கிளாஸ் நல்லா இருக்கு சார். சூப்பரா இருக்கு சார். புரியும்படியா இருக்கு சார். ஓரளவு எங்களுக்கு எல்லாம் பேசிக் தெரியுறதால நல்லா புரிஞ்சுது சார். நன்றி சார். ஓகே, நன்றி 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 நன்றி. அனைவருக்கும் நன்றி. நன்றி. வருங்களா ரெக்கார்டிங்? வந்துடும் சார். இந்த வீடியோவும் உங்களுக்கு ரெக்கார்டிங் வரும். ஓகே.